ஜெபம் எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 12வது மாதத்தின் இந்த 13வது நாளிலே உடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் பாராட்டின இந்த மகா உன்னதமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 2வது ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தரை ஏற்ற நேரத்துக்கு கொண்டு வாருங்க ஆண்டவரே. பொன்னான கரங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆன்லைனில் பார்க்கிற யாவரையும் கர்த்தரை ஆசீர்வதியும். ஆராதனை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆராதனை எல்லாம் பாடி பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. தடையாதிக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எடுத்து போடும். உடைய நாமம் ஒன்றையும் மகிழ்ச்சியும் இயேசு மூலம் சபைக்கிடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அலங்கரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அலங்கரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை.
வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறனால இதுவரைக்கும் எங்களை அற்புதமாய் நடத்தினீங்க ஆண்டவரே. இந்த 12 மாதங்களை அற்புதமாய் நடத்தினீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் வாய்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து கேட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து கேட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவன்
ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಬಾಳಿಗೆ ಬೆಳಕನ್ನು, ಬಾಳಿಗೆ ಬೆಳಕನ್ನು ನೀಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ನೀಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಪಾಪಿಗೆ ಬಿಡುಗಡೆ ನೀಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ದಯಪಾಲಿಸಿದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಪಾಪಿಗೆ ಬಿಡುಗಡೆ ನೀಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಪರಲೋಕದ ಭಾಗ್ಯವ ದಯಪಾಲಿಸಿದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆತ್ಮದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆರಾಧ್ಯದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆತ್ಮದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆರಾಧ್ಯದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಕರುಣೆಯ ತೋರಿದ ಅದ್ಭುತವಾದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ನಿತ್ಯವಾದ ಮರಣದಿಂದ ಕಾಪಾಡಿದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಕರುಣೆಯ ತೋರಿದ ಅದ್ಭುತವಾದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ನಿತ್ಯವಾದ ಮರಣದಿಂದ ಕಾಪಾಡಿದಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆತ್ಮದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆರೋಗ್ಯದಾತನೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆತ್ಮದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಆರೋಗ್ಯದಾತನೇ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಬಾಳಿಗೆ ಬೆಳಕನ್ನು, ಬಾಳಿಗೆ ಬೆಳಕನ್ನು ನೀಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ನೀಡುವಂತ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கடைசி மாதம் வந்திருக்கிறோம். ஏசப்பா எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரு. நம்ம இம்மட்டு ஜீவனோடு போது கர்த்தரை சுத்த கிருபை, கர்த்தருடைய சுத்த கிருபையில் விட்டால் நீங்களும் நான் மறுத்து போயிருப்போம். ஏசப்பா 11 மாதம் நம்முடைய கண்ணீர் போட்டு காத்து வந்தாரு. இது கடைசி மாதம். யோசித்து பாருங்க. 2020 மேட்ச்ல நிலைநிறும். இன்னும் ஒரு பால் தான் இருக்கு. ஒரு பால்னா ஒரு மாசம். ஒரு பால் இருக்கு, ஒரு ரன்னு தான் இருக்கு. கொஞ்சம் யோசிங்க. இந்த ஒரு ரன் அடிச்சாக்கா நம்ம வின் ஆகலாம். நம்ம ஒரு ரன் அடிக்க போறோமா இல்ல தோல்வி அடைய போறோமா? ஒரு ரன் அடிக்கணும்னாக்கா
இசப்பா, இந்த வருஷம் முடிவதற்கு முன்பதாக என் பிரச்சனை எல்லாம் மாறட்டும், என் கண்ணீர் எல்லாம் மாறட்டும் ராஜா. உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமில்லை இசப்பா. நாங்கள் உம்மைத்தான் நம்பி வந்திருக்கிறோம், உம்மைத்தான் நம்பி வந்திருக்கிறோம் இசப்பா. உம்மால முடியும் தான் இதுக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். கடைசியாக ஒரு பாடலை பாடலாமா? ஆராதனை போதும் என்பதாக ஒரு பாடலை பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே இங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே இங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்முடைய நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உம்முடைய நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம்,
ஏசப்பா ஆராதிக்கிற நேரம் இது, அவர் துதிக்கிற நேரம் இது, அவரை மையப்படுத்துகிற நேரம் இது. இன்னொரு வாசல் இந்த 3வது சரணத்தை மாத்திரம் பாட போறோம். துதியும் கன மகிமை எல்லாம் உண்மையே செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த 3வது அடியை மாத்திரம் ஒரு வாட்டி பாடிட்டு நம்ம ஆரம்பி கடந்து போவோம். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதாய் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுப்பா என்னோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாரும் கண்களையும் மூடி தெய்வத்தை ஆராதிக்க போறோம். எல்லாரும் கண்களையும் மூடி, யாரும் கண்கள் திறக்க வேண்டாம். பக்கத்துல யாரு நிக்கிறாங்க என்று பார்க்க வேண்டாம். தெய்வத்துடைய பிரசன்னம் இது மாதிரி கடந்து வருகிறது. அது உணர்ந்து நம்ம தெய்வத்தை ஆராதிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி, சிறு முதல் பெரிய வரைக்கும் எல்லாரும் கண்களை மூடுவோம். இயேசுப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. கிருபை ராஜா கிருபை சந்திரன் நன்றி சந்திரன் 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 சந்திரன். ஹalleluya. வாய்களை திறந்து ஜெபிக்க பார்க்கலாம். தெய்வ பலியை செலுத்துங்கள். ஹalleluya. சூத்திரம் ஆண்டவரே, இயேசுவே கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே கண்ணின் கழிப்போர் என்னை காத்த ஆண்டவரே. இயேசுவே எத்தனை விபத்துகள் ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனை கண்ணீர்கள் ஆண்டவரே, எத்தனை துக்கங்கள் ஆண்டவரே. ஆனால் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே என்னை கைவிடுதப்பா. ஆண்டவரே இந்த 12 மாதங்கள் ஆண்டவரே இயேசுவே எத்தனை வியாதிகள் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினால் ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே மரித்தார்கள் ஆண்டவரே. ஆனால் உடைய கிருபையை தாங்கிக் கொள்ளுதா ஆண்டவரே. இயேசுவே 12 மாதங்கள் ஆண்டவரே என்னை காத்துக் கொண்டீரே என்று சொல்லி வாய்களை செவிக்க பார்க்கலாம். என் அன்பு சகோதரனை சகோதரி, இயேசு உன்னை நேசிக்கிறாங்க மதுனாலே. ஓ ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே என்னை அபிஷேகம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் அபிஷேகம் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெறுமையான செல்லப்படி ஆண்டவரே உடைய பிரசன்னத்தோடு ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே ஆவியான ஒரு விடமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. Oh thank you Jesus. Hallelujah. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன்.
ஆண்டவரே நாட்கள் முடிவரை ஆண்டவரே என் ஜீவன் பிரிவரே ஆண்டவரே நான் ஆராதிப்பேன் அப்பா. உங்களுக்கு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வந்துவிட்டால் ஆண்டு சமூகத்தில் எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. நண்பு சகோதரனை தேவச்சனமே தேவனுடைய ஆசீர்வதிக்க போகிறார். தேவனை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பட்ட வசனம் சொல்கிறது. ஓ அல்லேலூயா. ஓ நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உருவாகிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உருவாகிறேன், உம்மை தானே நான் நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தோம வாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. 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 நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாவற்றிலும் எதிரானவர் என்னோடு இருப்பவரே. சர்வ வல்லவரே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரம் எனக்கு கூட ஒரு சிலருமாய் இருந்தேன். உடம்பெல்லாம் வலி. ஆண்டவரே, எதுக்காக இந்த வலி ஆண்டவரே? உடம்பெல்லாம் குத்துற மாதிரி வலி இருக்கும். ஆண்டு சபை முழங்கால் சொல்லி நான் ஜெபித்தேன். அடுத்த முழங்கால் முடித்துக்கலானது வலியெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னேன். முழங்கால் முடித்தது என் வலியை நீங்கிறது. ஆனால் நாம் மொழியப்படுவதாக அதே போல ஒருவேளை உங்களை யாரெல்லாம் நம்ம இருக்கலாம். ஆண்டவரை நேசப்படலாமா? ஆண்டவருடைய சொந்த கிருபை அல்லாமா? என் அன்பு சகோதரனை சகோதரி, என் அன்பு தம்பி தங்கச்சி, இயேசுவனை நேசிக்கிறேன் மறந்துவிட கடைசி அவர்கள் பாடல் பாடி தரம் தட்டி தேவநாமத்தை மையப்படுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா,
ஆலோசித்து வச்சிருக்கிறேன். பொறுப்பத்துக்கும் மறுஇடத்தை ஆசீர்வாதம் நல்ல பிதாவே. அவன் அப்படியே நின்ற வண்ணமாய் இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற தனபாலுக்காய் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த 2-3 நாளைக்கு முன்பதாக ஒரு விபத்துல ஒரு கால் அடிபட்டிருக்கிறது. இன்றைக்கு அவருக்கு ஆபரேஷன் செய்ய போகிறாங்க. இயேசுவின் வல்லமை அவர் மேல் இறங்கத்தக்கதா. ஆபரேஷன் எல்லாம் கத்தர் வெற்றிகரமாய் முடிச்சு கொடுக்க எல்லா பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் கத்தர் எடுத்து போட முடியாது. அவருடைய பலத்தினால் கத்தர் இடைகட்டி கொள்ள நல்ல சுகத்தை கொடுக்க சீக்கிரத்தில் பரிபூர்ண சுகம் அடையத்தக்கதா எல்லா விஷய தனபாலகாய் கத்தரை சோதனை பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்டர் அவர்கள் 3 நாள் மீட்டிங்காக கள்ளக்குறிச்சி போயிருக்கிறாங்க. கத்தர் அந்த ஊழியர்களை ஆசீர்வதிக்க முடியாது. கொண்டு போன முகாந்திரங்களை கத்தர் நிறைவேற்றத்தக்கதா. அதை முடிச்சு அப்படியே இன்னும் 2 நாள் ஊழியத்துக்கு போக இருக்கிறார். கத்தர் அதை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் கத்தர் வாய்க்க பண்ண முடியாது. சுதந்திரமாய் கத்தரோட கொண்டு வர முடியாது. எல்லாரும் பாஸ்டர் கத்தரை சோதரிப்போம். Hallelujah, 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 hallelujah. சோதரே. இந்த காலை ஆராதனை ஒருவேளை பலவீனத்தோடு பிரச்சனை வியாதி பலவீனத்தோடு யாராவது இந்த கால வேளையில வந்திருப்பார்களே, ஆனா கர்த்தர் எல்லாரையும் தொட்டு சுகமாக்க முடியும். இயேசுவின் ரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்படத்தக்கதா. கர்த்தர் எல்லாரையும் சுகப்படுத்தி அனுபவம் எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். மீதியான காரியங்களை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள கத்தரை சோதனைப்போம். எல்லாவற்றையும் இயேசுவின் சபையின் கீழும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் உட்காருவோம். காலை ஆராதனையில உங்களை யாவரையும் பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். கத்தர் நல்லவர். ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர். சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே அவங்களுக்கு பயமா இருக்குது. இயேசு நல்லவர் தானா அப்படி நல்லா சிரிச்சு சொல்லுங்க. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலையிலே உங்களை யாவரையும் பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துல பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், ஒருவேளை நீங்க இந்த கிரீட்டிங் கார்டு வாங்காம இருப்பீர்களே, ஆனால் யாராவது இருக்கீங்களா? டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு பிறந்த நாள். என் பையன் சாமுக்கு இந்த மாசத்துல பிறந்த நாள். அவன் ஒரு வாரமா எனக்கு சொல்றான், அப்பா எனக்கு கார்டு கொடுக்கலன்னு சொல்றான். அதனால அவன் இந்த கார்டு அம்மா கொடுப்பாங்க. அந்த கார்டு நீங்க எல்லாரும் அவனுக்கு கரங்களை தட்டுங்க. ஒருவேளை உங்களுக்கும் யாருக்காவது பர்த்டே இருக்குமே ஆனால் இந்த கார்டு வாங்கி கொள்ளுங்க. ஒருவேளை திருமண நாள் இருக்குமே ஆனால், ஒருவேளை இதை நீங்க வாங்காம இருந்தா நீங்க வாங்கி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. போன வாரத்திலே முழங்கால் ஜெபம் ஆசீர்வாதமாய் முடிய கர்த்தர் உதவி செய்தார். நீங்கள் அநேகர் இந்த ஜெபத்துல கலந்து கொண்டீர்கள். வந்தவர்களுக்காகவும் வராதவர்கள் எல்லாருக்காகவும் சேர்ந்து சபை உத்தரவாதம் எடுத்து உங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் சொல்லி உங்கள் குடும்பத்துக்காக என்னெல்லாம் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் நம்புகிறோம். அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால இந்த வருஷம் இது என்னன்னா, இந்த முழங்கால் ஜெபம் போனா வராது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். ஆனா அது போயிடுச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகாது, வராது. அதனால 2020 போயிடுச்சு. 2021 என்ன ஆக போகுது, மறுபடியும் வரப்போகுது. அதுல நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கொள்ளுங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாஸ்டர் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு ஒரு 3 நாள் மீட்டிங்காக போயிருக்கிறாங்க. அந்த கொண்டு போன முகாந்திரங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொள்ள முடியாது. அவருடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நீங்கள் அவளுக்காய் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலையிலும் கூட கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நான் நினைக்கிறேன், ரொம்ப தமிழ்ல பேசி கன்னடா கொஞ்சம் என்ன வரமாட்டேங்குது. ஆனா முன்னாடி இருக்கிறவங்கலாம் என்ன பார்த்து என்ன பண்றாங்க, முறைக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம நன்றி சொல்வதை கொஞ்சம் உதவி செய்யுங்க. கன்னடாவில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார், நான் தமிழில் சொல்லுவேன். கொஞ்ச நேரம்
நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த இடத்திலிருந்து கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். அந்த கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ನಾನು ನಿಮಗೆ ಹಿಂದಿನ ಸಾರಿ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳಿದ್ದೆ, ಅದನ್ನ ಇವಾಗ ಜ್ಞಾಪಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತೇನೆ. ஒரு கடலுக்கு 3 விதமான கூட்ட ஜனங்கள் போகிறார்கள். ಒಂದು ಒಂದು ಸಮುದ್ರಕ್ಕೆ ಒಂದು 3 ವಿಧವಾದಂತ ಗುಂಪು ಜನಗಳು ಹೋಗ್ತಾರೆ. அதுல ஒரு கூட்ட ஜனங்கள் நினைக்கிறாங்க, இன்றைக்கு நான் கடல்ல போய் அந்த வெளியேறப்பட்ட முத்தை எப்படியாவது கொண்டு வர போகிறேன்னு நினைக்கிறாங்க. ಹೋದಂತ 3 ಗುಂಪುಗಳಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪಿನವರು ಅವರಿಗೆ ಒಂದು ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ ಮುತ್ತನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. மற்றவருக்கு ஒரு கூட்டம் நினைக்கிறது, நான் இன்னைக்கு போய் எப்படியாவது மீன் பிடிச்சி அந்த மீனை கொண்டு வந்து வியாபாரம் செய்து அதுல பணம் சம்பாதிக்க போகிறேன். ಇನ್ನೊಂದು ಗುಂಪಿನವರು ನಾನು ಹೋಗಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೋಗಿ ಮೀನನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಂದು ಅದನ್ನ ಮಾರಿ ಹಣವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. இன்னொரு கூட்ட ஜனங்கள் நினைக்கிறாங்க, ஐயோ கடல் வரைக்கும் வந்துட்டோம், கொஞ்சம் காலை நனைச்சிட்டு போயிடலாம். ಅಂದ್ರೆ ನಾವು ಸಮುದ್ರ ತನಕ ಬಂದಿದ್ವಿ, ಇನ್ನೊಂದು ಗುಂಪಿನವರು ಬಂದಿದ್ದಕ್ಕಂತ ಕಾಲನ್ನ ನೆನೆಸ್ಕೊಂಡಾದ್ರೂ ಹೋಗ್ಬಿಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. இந்த 3 கூட்ட ஜனத்தின் விருப்பமும் இந்த கடல் நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. ಅಂದ್ರೆ ಈ 3 ಜನಗಳ ಗುಂಪಿನ ಒಂದು ಬಯಕೆಯನ್ನ ಈ ಸಮುದ್ರ ನೆರವೇರಿಸುತ್ತಾ ಎಂಬುದಾಗಿ. வெளியேறப்பட்ட முத்து தான் வேணும்னு சொல்லி கடலின் ஆழத்துக்கு போகிறவர்களுக்கு அந்த முத்து கிடைக்கிறது. ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಗುಂಪಿನಲ್ಲಿ ಹೋದಂತವರು ಮುತ್ತನ್ನ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ಬೇಕಂತ ಹೋದ್ರು ಆ ಕಡಲ ಅದನ್ನ ನೆರವೇರಿಸುತ್ತೆ. பிரயாசப்பட்டு தங்கள் வலைகளை விரிக்கிறவர்களுக்கு திரளான மீன் கிடைக்கிறது. ಅಂದ್ರೆ ಕಷ್ಟಪಟ್ಟು ಬಲೆಯನ್ನ ಬೀಸಿದಂತವರಿಗೆ ಅನೇಕ ಮೀನುಗಳು ಸಿಗ್ತದೆ. கால் நனைக்கணும்னு போறவங்க கண்டிப்பா கால் நனைச்சிட்டு வராங்க. ಇನ್ನೊಂದು ಗುಂಪಿನವರು ಹೋದಂತವ್ರು ಕಾಲನ್ನ ನೆನೆಸ್ಕೊಂಡು ಬರ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ನೆನೆಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. இந்த முத்துக்காக ஒரு கடலும் மீனுக்காக ஒரு கடலும் கால் நனைப்பதற்காக ஒரு கடல் அல்ல, 3 பேரும் ஒரே கடலுக்கு தான் போறாங்க. ಈ 3 ಜನಗಳು ಬಯಕೆ ಯಾವ ರೀತಿ ಆಗಿತ್ತು, ಒಬ್ರು ಮೀನ್ ಹಿಡಿಬೇಕು, ಒಬ್ರು ಮುತ್ತನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು, ಒಬ್ರು ಕಾಲನ್ನ ನೆನೆಸ್ಬೇಕು, ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದೇ ಸಮುದ್ರಕ್ಕೆ. அப்படி எந்த இருதயத்தோடு இந்த காலையில் நீங்கள் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறீர்களோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த இடத்திலிருந்து அனுப்புவார். ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ಉದ್ದೇಶಪೂರ್ವಕವಾಗಿ ನೀವು ಈ ಸಭೆಗೆ ಆರಾಧನೆಗೆ ಬಂದಿದ್ದೀರೋ ದೇವರ ಬಯಕೆಯನ್ನು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಳಿಸುವಂತರಾಗಿ. ஒரு நாள் யாக்கோபு தேவதூதனை பார்த்து சொல்கிறார், நீர் என்னை இன்றைக்கு ஆசீர்வதிக்காவிட்டால் நான் இந்த இடத்திலிருந்து உங்களை போக விடேன். ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ದೇವದೂತನನ್ನು ಹಿಡಿದು ನೀ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸದೆ ಬಿಡದೆ ಹೊರತು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. எத்தனை பேர் இந்த காலவேளையில இப்படிப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கிறீங்க, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால், இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நான் தொடப்படாமல் விட்டால் இந்த இடத்திலிருந்து நான் போகிறேன் ஆண்டவரே. ಈ ಯಾಕೋಬನ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರೇ ನೀವು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸದೆ ಹೋದ್ರೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ ಎಂಬುವಂತ ಉದ್ದೇಶಪೂರ್ವಕವಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಬಂದಿದ್ದೀರಾ? எப்பெல்லாம் நீங்கள் தேவாலயத்துக்கு வருகிறீர்களோ ஒரு தீர்மானத்தோடு வரணும். ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ನೀವು ಒಂದು ತೀರ್ಮಾನದ ಸಮೇತವಾಗಿ ಬರುವಂತ. நான் வெறும் கையோடு போகிறேன், ஆனால் திரும்பி வரும்போது அப்படியே வருகிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு வருவேன். ನಾನು ಬರೀ ಕೈಲಿ ಓದಂತವರು ತುಂಬಾ ಆಶೀರ್ವಾದ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಂತವರಾಗಿ ಬರಬೇಕು. சங்கீதக்காரன் தாவீது சங்கீதத்தை பாடும்போது சொல்கிறான், ஒரு மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. ದಾವೀದನು ಸಹ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಜಿಂಕೆಯು ದಾಹಗೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ದಾಹಗೊಳ್ತೇನೆ. அவர் எதற்காய் தாகம் கொண்டார்? ಅವರು ಎದಕ್ಕಾಗಿ ದಾಹಗೊಂಡ್ರು? நீங்கள் 42வது சங்கீதத்தை தொடர்ந்து வாசித்து பார்த்தால் அவர் தேவாலயத்துக்கு போகிறதுக்கும் அங்கே கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கும் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு ஒரு மான் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல அவருடைய ஆத்துமா வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ಕೀರ್ತನೆ 42 ಓದುವಾಗ ಜಿಂಕೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೀರನ್ನು ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ದಾಹವುಳ್ಳದ್ದಾಗಿದೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರರು ಸಹ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗುವುದರ ವಿಷಯದಲ್ಲಿ ದಾಹ ಉಳ್ಳವರಾಗಿ இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது ஒரு தீர்மானத்தோடு வரணும். ಈ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವುಗಳು ಬರುವಾಗ ಒಂದು ತೀರ್ಮಾನದ ಜೊತೆಗೆ ಬರಬೇಕು. இந்த இடத்திலிருந்து நீங்கள் போகும்போது மாறினவர்களாய் வந்தவண்ணமாய் அல்ல, ஒரு புதிய பரிமாற்றத்தோடு ஒரு புதிய தோற்றத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து போகணும். ಇಲ್ಲಿ ಬಂದಂತ ನೀವುಗಳು ಬಂದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಿಂತಿರುಗಬಾರದು, ಒಂದು ಮಾರ್ಪಾಡು ಒಂದು ಪರಿವರ್ತನೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗ್ಬೇಕು. ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு திருடனை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்படியாவது உன்னுடைய திருட்டு வேலையை செய்து மனம் திரும்பணும். ನೀವು ರಾಜ ಒಂದು ಸಾರಿ ಕಳ್ಳನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ನೀನು ಕಳ್ಳತನ ಮಾಡಿ ಆದ ಸರಿ ನೀನು ಮನ ಮಾರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை மாத்திக்கொள்ளணும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಏನಾದರೂ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಬೇಕು. இந்த திருட ராஜாவை பார்த்து சொல்றான், அரசரே என்னால திருடுற தொழிலை விட முடியாது,
ஆனா நீ சொல்றதுனால ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இன்றைக்குல இருந்து நான் பொய் சொல்றது இல்ல. ಅಂದ್ರೆ ಒಂದು ಸಹ ಈ ಕಳ್ಳ ರಾಜನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, ರಾಜನೇ ನೀನು ಹೇಳಿದ ಮೇಲೆ ನಾನು ಈ ಒಂದು ಕಳ್ಳತನ ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಇನ್ನು ಮೇಲೆ ನಾನು ಕಳ್ಳದಿಲ್ಲ, ನಾನೊಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ, ಇನ್ನು ಮೇಲೆ ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು தீர்மானம் என்னன்னா இனிமே திருடுறதில்லைன்னு தீர்மானம் இல்ல, ஆனா இனிமே பொய் சொல்ல மாட்டேன்ற ஒரு தீர்மானம். ಅಂದ್ರೆ ಆ ದಿನದ ತೀರ್ಮಾನ ಕಳ್ಳದ ಏನಾಗಿತ್ತು ಅಂದ್ರೆ ನಾನು ಕಳ್ಳತನ ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಂತಲ್ಲ, ಸುಳ್ಳು ಹೇಳೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ. இப்படி அவன் ஆணையிட்டு அரண்மனையை விட்டு கடந்து போகிறான். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನು ಅರಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಆಣೆಯನ್ನು ಇಟ್ಟುಬಿಟ್ಟು ಹೊರಡ್ತಾನೆ. ஆணை செஞ்சவன் அன்னைக்கே அந்த அரண்மனையில திருட வந்திருக்கிறான். ಅಂದ್ರೆ ಆ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳಿದಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದಂತ ಕಳ್ಳ ಅವತ್ತೇ ಮತ್ತೆ ಅರಮನೆಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ ಕಳ್ಳತನ ಮಾಡೋದಕ್ಕೆ. அவன் ஒரு கல்லா பெட்டியை உடைச்சி அந்த லாக்கர்ல இருக்கிற பொருளை எடுக்கும்படியா வந்து அதை உடைச்சு நிக்கிறான். ಅಂದ್ರೆ ಆ ಕಳ್ಳ ಆ ಲಾಕರ್ ಹತ್ರ ಬಂದು ಹೊಡೆದು ಅದನ್ನ ಎತ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಿಂತ್ಕೊಳ್ತಾನೆ. அவன் கூட பக்கத்துல இன்னொரு திருடனும் நிக்கிறான். ಈಗ ಆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ಕಳ್ಳನು ಸಹ ನಿಂತಿರ್ತಾನೆ. ரெண்டு திருடனுங்க ஒரே லாக்கரை உடைக்கிறாங்க. ಅಂದ್ರೆ ಇಬ್ಬರು ಕಳ್ಳರು ಒಂದೇ ಲಾಕರ್ ನ ಹೊಡಿತಾರೆ. அது உள்ள ஒரு 3 ಮುತ್ತು இருக்குது. ಅದರೊಳಗಡೆ 3 ಮುತ್ತುಗಳಿದೆ. அது வெளியேற பெற்ற ஒரு டைமண்ட் அது. ಅದು ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ ವಜ್ರವಾಗಿರ್ತದೆ. அப்போ இந்த திருடனுங்க ரெண்டு பேர் ஒரு தீர்மானம் செய்றாங்க. ಇಬ್ಬರು ಕಳ್ಳರುಗಳು ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. அந்த வந்த இன்னொரு திருடன் சொல்றான், ಬಂದಂತ ಇನ್ನೊಬ್ಬ ಕಳ್ಳ ಹೇಳ್ತಾನೆ, இதுல 3 டைமண்ட் இருக்குது, ಇದರೊಳಗಡೆ 3 ವಜ್ರಗಳಿದೆ, ஒன்னு நான் எடுத்துக்கிறேன், ಒಂದು ನಾನು ತಗೊಳ್ತೀನಿ, இன்னொன்னு நீ எடுத்துக்கோ, ಇನ್ನೊಂದು ನೀನ್ ತಗೋ, மற்றொன்று வந்து இங்கே வச்சுட்டு போயிடலாம், ಇನ್ನೊಂದನ್ನ ಇಲ್ಲೇ ಇಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡೋಣ. இப்படி இவர்கள் தங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை செய்து ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರಿಬ್ಬರು ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು இந்த 2 பேரும் திருடி போயிட்டாங்க. ಇವರಿಬ್ಬರು ಕಳ್ತನ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೊರಟೋದ್ರು. காலையில எழுந்து ராஜா பாக்குறாரு, அவருடைய கல்லா பெட்டி உடைஞ்சிருக்குது. ಬೆಳಿಗ್ಗೆ ರಾಜ ಎದ್ದು ನೋಡ್ತಾರೆ, ಅವರ ಖಜಾನೆಯನ್ನು ಒಡೆದಿರ್ತಾರೆ. அவர் அரண்மனை அரச சபையெல்லாம் கூட்டி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, நம்ம அரண்மனையில ஒரு திருட்டு ஆயிருக்குது. ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ರಾಜನು ಸಭೆಯನ್ನ ಕರೆದು ನಮ್ಮ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಕಳ್ಳತನ ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ, நம்ம கிட்ட இருந்த 3 டைமண்ட் இருந்த பெட்டியை யாரோ திருடி இருக்கிறாங்க, உடைச்சிருக்கிறாங்க. ನಮ್ಮ ಹತ್ರ ಇರ್ತಕ್ಕಂಥ ವಜ್ರದ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ಯಾರೋ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾರೆ. அவரு ஒரு அரசனுக்கு சொல்றாரு, அரசரே நீ போய் அந்த பெட்டியை பாரு, அதுல இருந்த டைமண்ட் எல்லாம் என்ன ஆச்சுன்னு போய் பாரு. ಅವಾಗ ಅಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ರಾಜನೇ ಹೋಗಿ ಆ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ವಜ್ರಗಳು ಏನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த அரசர் வந்து அந்த பெட்டியை பாக்குறாரு, அதுல 3 இருந்துச்சு, அதுல 2 என்ன இருக்கு, ஏற்கனவே திருடு போயிருக்குது. ಅಂದ್ರೆ ಆ ರಾಜ ಬಂದ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ನೋಡುವಾಗ ಅದರಲ್ಲಿ 3 ಕಲ್ಲುಗಳಿದ್ದದ್ದು 2 ಮಾತ್ರ ಕಾಣೆಯಾಗಿದೆ, ಒಂದು ಅಲ್ಲೇ ಇದೆ. அப்போ இவர் நினைக்கிறாரு, சரி இந்த ஒண்ண மாத்திரம் ராஜாவுக்கு கொடுத்து என்ன சொல்ற, ஏற்கனவே திருட என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் திருடிட்டான். ಅಲ್ಲೇ ಮೊದಲನೇದಾಗಿ ಕಳ್ಳ ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನು ಕಳ್ಳತನ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த ஒண்ண எடுத்து இவர் பாக்கெட்ல வச்சுட்டு இவர் ராஜா கிட்ட வந்து சொன்னாரு, ராஜா 3 டைமண்டையுமே யாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திருடிட்டு இருக்காங்க. ಬಂದು ತಿಳಿಸ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳ್ತಾನೆ, ಬಂದು ನೋಡ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಅವನು ಒಂದನ್ನು ತೆಗೆದು ಆತನ ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ರಾಜನಿಗೆ ಬಂದು ಹೇಳ್ತಾನೆ 3 ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ராஜாக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம கிட்ட இருந்த 3 டைமண்ட் 3யும் திருடி இருக்கிறாங்களா. ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಇದ್ದಂತ 3 ಡೈಮಂಡ್ ಗಳನ್ನ 3 ಅವರು ಕದ್ದು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. அவர் சொன்னாரா, எனக்கு ஒரு திருடனை தெரியும், நீங்க அந்த திருடனை போய் கூப்பிடுவாங்க, ನನಗೊಬ್ಬ ಕಳ್ಳ ಗೊತ್ತು, ಆ ಕಳ್ಳನ ಹೋಗಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ. அப்போ அந்த திருடன் வந்தான். நேத்து தான் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறான், நான் திருடுவேன், ஆனா என்ன சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ನೆನ್ನೆನೆ ಹೇಳಿದರೆ ನಾನು ಕಳ್ಳತನ ಮಾಡ್ತೀನಿ, ಅದು ಸುಳ್ಳು ಹೇಳೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. இப்போ இந்த ராஜா இந்த திருடனை கூப்பிட்டு இந்த அரச மந்திரி சபையில கேட்கிறாரு, தம்பி நேத்து நீங்க தான் நான் திருடுனது, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ರಾಜನ ಹೇಳ್ತಾರೆ, ಮಂತ್ರಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಕರೆದ್ಬಿಟ್ಟು ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಕಳ್ಳತನ ಮಾಡಿ ನೀನೇನಾ ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவன் திருடுறதுல நேத்து பொய் சொல்றதுல நேத்து தானே சொல்லி, அவன் சொல்லிட்டான், ஆமா ராஜா நான் தான் திருடுனேன். ಆತ ನೆನ್ನೆ ಹೇಳಿರ್ತಾನೆ, ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಿಂದ ಹೌದು ನಾನೇ ಕದ್ದಿದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಕೊಳ್ತಾನೆ. மந்திரி சொன்னா, ராஜா இப்படி திருடினவங்களுக்கு அவன் வாழ்க்கை பூரா ஜெயில தான் இருக்கணும், நீங்க அவனை ஜெயில போடுங்க. ಆಗ ಮಂತ್ರಿ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಳ್ಳತನ ಮಾಡುವಂತವ್ರನ್ನ ಇಡೀ ಜೀವನ ಪೂರ್ತಿ ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕ್ಬೇಕು, ಜೈಲ್ ಹಾಕ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அப்படின்னு சொல்லவும் ராஜா சொன்னார், இல்லப்பா கொஞ்சம் விசாரிச்சுட்டு இவனை ஜெயில போடலாம். ಇಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ಈತನನ್ನ ವಿಚಾರಿಸಿ ನಂತರ ಜೈಲಿಗೆ ಹಾಕೋಣ ಎಂಬುದಾಗಿ அவர் சொன்னாரு, எங்க அரசு அந்த பெட்டில 3 டைமண்ட் இருந்துச்சு, 3யும் நீங்க தான் திருடுனீங்களா. ಆಗ ಅವರು ರಾಜರು ಕೇಳ್ತಾರೆ, ಅದ್ರೊಳಗೆ ಇದ್ದಿದ್ದು 3 ಕಲ್ಲುಗಳು 3ನ್ನು ಸಹ ನೀವು ಕದ್ರ ಎಂಬುದಾಗಿ. அவன் சொல்றான், இல்ல அரசரே, நான் உள்ள வந்தப்போ என் கூட இன்னொரு திருடன் வந்தான், அவன் ஒண்ணு எடுத்தான், நான் ஒண்ணு எடுத்தேன், மற்றொன்னு உள்ளதான் வச்சுட்டு வந்தோம். ನಾವು ಕಳ್ಳತನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಂದಾಗ ಜೊತೆ ಇನ್ನೊಬ್ಬ ಕಳ್ಳ ಇದ್ದ, ಆತನು ಒಂದು ನಾನು ತಗೊಂಡೆ, ಇನ್ನೊಂದು ಅಲ್ಲೇ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ராஜா சொல்றாரு, இல்ல எங்க மந்திரி இப்பதான் போயிட்டு வந்தாரு, அவர் சொன்னாரு 3மே காணோம். ಆದ್ರೆ ಮಂತ್ರಿ ಈಗ ಹೋಗಿ ಹೇಳಿ ಬಂದ್ರು 3 ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவன் சொல்றான், ராஜா நான் திருடுனது உண்மை, ஆனா
பொய் சொல்ல மாட்டேன், நாங்க 2 தான் எடுத்தோம், ஒண்ணு உள்ளதான் வச்சோம். ಆಗ ಕಳ್ಳ ಹೇಳ್ತಾನೆ, ಕಳ್ಳನೇ ನಾವು ಕಳ್ತನ ಕಳ್ಳ ರಾಜನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, ರಾಜನೇ ನಾವು ಕಳ್ತನ ಮಾಡಿದ್ ನಿಜ, ಆದ್ರೆ 2ನ್ನ ನಾವು ತಗೊಂಡು ಹೋದ್ವಿ, ಒಂದ್ ಅಲ್ಲೇ ಇತ್ತು. அப்போ அந்த ராஜா அந்த மந்திரியை பார்த்து சொன்னாரா, ಆ ರಾಜ ಮಂತ್ರಿನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರಂತೆ, உண்மையான திருடனே இந்த அரண்மனையில நீதான். ನಿಜವಾದ ಕಳ್ಳ ಈ ಅರಮನೆಯಲ್ಲಿ ನೀನೆ. ஏன்னா நேத்து நைட்டு இன்னொரு திருடனா போய் நடிச்சது நானு. ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ಕಳ್ಳನಾಗಿ ಹೋಗಿ ಬಂದಿದ್ದು ನಾನೇ. என்கிட்ட ஒண்ணு இருக்குது, ನನ್ನ ಹತ್ರ ಒಂದಿದೆ, அவங்கிட்ட ஒண்ணு இருக்குது, ಅವನ ಹತ್ರ ಒಂದಿದೆ, மற்றொன்று உங்ககிட்ட தான் இருக்குது. ಇನ್ನೊಂದು ನಿನ್ನ ಹತ್ರನೇ ಇದೆ. அதனால நீ திருடுனதுனால உன் வாழ்க்கை பூரா நீ ஜெயில தான் இருக்க போற. ನೀನು ಕದ್ದಿದ್ರಿಂದ ಜೀವನ ಪೂರ್ತಿ ನೀನು ಜೈಲಲ್ಲಿ ಇರ್ತೀಯ. இவன் உண்மை சொன்னதுனால உன் இடத்துல ஒரு மந்திரியா இப்ப ஏற்படுத்த போகிற. ನಿಜ ಹೇಳಿದ್ರಿಂದ ಈ ಕಳ್ಳ ಆಯ್ತನ್ನ ಮಂತ್ರಿಯನ್ನಾಗಿ ನೇಮಿಸ್ತೇನೆ. ஒரு சின்ன தீர்மானம் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போட்டது. ಒಂದು ಚಿಕ್ಕ ತೀರ್ಮಾನ ಅವರ ಜೀವಿತವನ್ನೇ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ. நீங்கள் ஆலயத்துக்கு வந்து திரும்பி போகும்போது ஒரு சின்ன தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்கும். ನೀವು ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ಒಂದು ಚಿಕ್ಕ ತೀರ್ಮಾನ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತವಾದಂತ ಮಟ್ಟಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು இடத்துல சொல்லப்படுகிற வசனத்தை உங்கள் இருதயத்திலே வைத்து நீங்கள் அதை தியானித்து அதன்படி நடக்க உங்களை ஒப்புவித்து அதை நீங்கள் செய்கிறது உண்மையானால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்க முடியாது. கர்த்தர் அடுத்த நிலைகளுக்கு உங்களை கொண்டு போவார். ನೀವು ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀವು ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ ಕೆಳಗಿನಿಂದ ಇನ್ನು ಉತ್ತಮವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಮೇಲೆ ಹೋಗುವಂತರಾಗಿ. கர்த்தருடைய வசனம் ஒரு கடுகு போல. ಈ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯವು ಸಾಸಿವೆ ಇದ್ದ ಹಾಗೆ. அது டப்பால இருக்கிற வரைக்கும் டப்பால தான் இருக்கும். ಅದು ಡಬ್ಬದಲ್ಲಿ ಹಾಕಿಟ್ಟಿರುವಾಗ ಅಲ್ಲಿ ತನಕ ಅಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. ஆனா அதை நீங்க ஒரு செடியில போட்ட போது அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். ಅದು ನೆಲದಲ್ಲಿ ಬಿತ್ತುವಾಗ ಅದು ಫಲವನ್ನು ಕೊಡುವಂತ. இந்த வசனம் எல்லாம் இந்த பைபிள் உள்ள இருக்கிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ಈ ಬೈಬಲ್ ಒಳಗೆ ಇರತಕ್ಕಂತ ವಾಕ್ಯಗಳು ಹೇಗಿರ್ತವೋ ಹಾಗೆ ಇರ್ತವೆ. இது சில நேரத்துல பயத்துக்கு நீங்க தலைகாணியா வச்சிருக்கீங்க, ஆனா அது ஒண்ணும் செய்யாது. ನೀವು ಭಯಪಟ್ಟಾಗ ಇದನ್ನ ತಲೆದಿಂಬಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ ಏನು ಪ್ರಯೋಜನ? வசனம் தலைகாணியா இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் செய்யாது. ಇದು ಸತ್ಯವೇದ ತಲೆದಿಂಬಾಗಿ ಇರೋ ತನಕ ಏನು ಮಾಡೋದಿಲ್ಲ. இந்த வசனம் உங்கள் இருதயத்துல இருக்குமே ஆனால், ಈ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, அதை வைத்து நீங்கள் ஜெபிக்கிறது உண்மையானால், ಅದನ್ನ ಇಟ್ಟು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು, அதை சொல்லி நீங்கள் அறிக்கையிடுகிறது உண்மையானால், ಅದನ್ನ ಹೇಳಿ ಅರಿಕೆ ಇಡುವುದೇ ಆದ್ರೆ வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வரவே வராது. ವಾಕ್ಯವು ಬರಿದಾಗಿ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ. அது செய்ய நினைத்ததை ஒருவனாலும் தடை செய்ய முடியவே முடியாது. ಮಾಡಿದನ್ನು ತೀರ್ಮಾನಿಸತಕ್ಕಂತ அது போயிருக்கிற முகாந்திரத்தை அது நிறைவேற்றியே நிறைவேற்றும். ಹೋಗುದ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೆರವೇರಿಸುತ್ತೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த நேரத்திலே உங்கள் செவிகள் எல்லாம் திறந்திருக்கட்டும். ಆದ ಕಾರಣದಿಂದ ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ரொம்ப பேர் சொல்றீங்க, என்னவோ பிரசங்கம் பண்ணாரு, என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியல. ಏನೋ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರು, ಏನ್ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರು ಅನ್ನೋದು எங்க ಗೊತ್ತಿಲ್ಲ. பாஸ்டர் இருந்தா நல்லா பிரசங்கம் கேட்டிருப்பேன். ನಾನು ಪಾಸ್ ಇದ್ದಿದ್ರೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ. அடுத்த வாரம் யாரும் அப்படி சொல்லிடாதீங்க, நான் சொன்னேன். ನೆಕ್ಸ್ಟ್ ವಾರ ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬೇಡಿ. பாஸ்டர் ஆன்லைன்ல பார்த்தாலும் பாப்பாரு. ಪಾಸ್ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன்? ಏನಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ? நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ಲೋಕದಲ್ಲಿರುವವರಿಗಿಂತ ನಮ್ಮೊಳಗಿರುವ ಆತನು ದೊಡ್ಡವರು. ஆமென், அல்லேலூயா. இந்த தியானத்துக்காக யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ಈ ದಿನದ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ಯೆಹೋಶುವನ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ನಿನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಒಬ್ಬನು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲನು. ನಾನು ಮೋಶೆಯ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ ನಿನ್ನ ಸಂಗಡಲೂ ಇರುವೆನು. ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ತೊರೆಯುವುದಿಲ್ಲ. ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷத்தை நாம் தொடங்கின போது ஒரு வாக்குத்தத்தத்தோடு தொடங்கினோம். ನಾವು ಈ ಒಂದು ವರ್ಷವನ್ನು ಆರಂಭಿಸುವಾಗ ಒಂದು ವಾಗ್ದಾನದ ಮೂಲಕವಾಗಿ ಆರಂಭಿಸಿದ್ದೇವೆ. எல்லா ஆரம்பத்துக்குமே ஒரு முடிவு, நம்ம எங்க போறோம்னு நமக்கு தெரியணும். ಒಂದು ಆರಂಭದಲ್ಲಿ ಒಂದು ಅಂತ್ಯ, ನಾವೆಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಿರಬೇಕು. இப்போ நீங்க ஒரு பஸ்ல ஏறி கண்டக்டர் கேக்குறாரு, சார் எங்க போறோம், டிக்கெட் வாங்கணும். ஐயோ நான் யோசிக்கவே இல்லை சார், பஸ்ல ஏறிட்டேன், கொஞ்ச நேரம் இருங்க நான் யோசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாரு? ಈಗ ಒಂದು ಬಸ್ ಒಳಗೆ ಹತ್ತುಬಿಟ್ಟು ಕಂಡಕ್ಟರ್ ಬಂದು ಟಿಕೆಟ್ ಬೇಕಂತ ಕೇಳಿದ, ಅಯ್ಯೋ ನಾನು ಬಸ್ ಹತ್ತಿದ್ದೀನಿ, ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ನೋದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಯೋಚನೆ ಮಾಡಿ ಹೇಳ್ತೀನಿ ಇರಿ ಅಂತಂದ್ರೆ ಕಂಡಕ್ಟರ್ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? நீங்க பஸ் ஏறதுக்கு முன்னாடியே தீர்மானிக்கணும் நீங்க எங்க போகணும்னு சொல்லி. ನೀವು ಬಸ್ ಹತ್ತೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು, ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು. பாதி வழியில போய் நின்று இன்னைக்கு நான் எங்க போகணும்னு தீர்மானிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கஷ்டமாயிடும். ಅರ್ಧ ದಾರಿಗೆ ಹೋಗಿ ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನ ತೆಗ್ದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಾರ್ದು. ஒரு வைஃப் ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணாலாம் ரோட்ல நின்று. ಒಂದು ಹೆಂಡತಿ ಗಂಡನಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ರಂತೆ, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி
போறதுன்னு தெரியல, நான் ரோட்டு நடுவுல நிக்கிறேன்னு சொன்னாங்களாம். ಆಸ್ಪತ್ರೆಗೆ ನಾನು ಹೋಗ್ಬೇಕು, ರೋಡ್ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಡು ರೋಡಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவர் சொன்னாரு, ஒன்னும் கவலைப்படாத, 5 நிமிஷம் அங்கேயே நில்லு, ஒரு ஆம்புலன்ஸ் ஒண்ணு கூட்டிட்டு போவோம். ಅಲ್ಲೇ ನಿಂತಿರೋ ಒಂದು ಆಂಬುಲೆನ್ಸ್ ಬಂದು ನಿನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. அவர் சொன்னது என்னன்னா, ரோட்டு நடுவுல இருக்கிற, கண்டிப்பா ஏதாவது ஒரு வண்டி வந்து உன்னை இடிக்கும், இடிச்சா ஆம்புலன்ஸ் எங்க கூட்டிட்டு போவோம்? ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಕೂಡಿಕೊಂಡು போவோம். ನೀನು ರೋಡ್ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತಿರೋದ್ರಿಂದ ಯಾವ್ದಾರ ಗಾಡಿ ಬಂದು ಗುದಿಯುತ್ತೆ, ಗುದ್ದ ಮೇಲೆ ಯಾವ್ದೋ ಒಂದು ಆಂಬುಲೆನ್ಸ್ ಬಂದು இப்படி நமக்கு எங்க போறோம்னு தெரியாம நம்ம பிரயாணத்தை ஆரம்பிச்சா நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம். ನಾವು ಮಾಡುವಂತ ಪ್ರಯಾಣ ಒಂದು ಗುರಿ ಇಲ್ಲದೆ ಮಾಡೋದಾದ್ರೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ತೀವಿ. ಅದಕ್ಕೆ தான் கர்த்தருடைய பிள்ளையாகிய நமக்கு இந்த வருஷத்தை தொடங்கும் போது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தோடு தொடங்குகிறார். ನಾವು ಈ ಒಂದು ವರ್ಷವನ್ನು ಆರಂಭಿಸುವಾಗ ವಾಗ್ದಾನದ ಪೂರ್ವಕವಾಗಿ ಆರಂಭಿಸುವಂತ ದೇವರು எல்லா மாதத்துக்கு ஒரு முறை கர்த்தர் நம்மளோடு வாக்கு பண்ணுகிறார். ತಿಂಗಳ ಮೊದಲಲ್ಲೇ ದೇವರು ನಮಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನು இந்த ಮಾಡ್ತಾರೆ. வருஷத்தின் ஆரம்பத்திலே என்னோடு கூட கர்த்தர் செய்த உடன்படிக்கை வாக்குத்தத்தம் என்ன? ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ನನ್ನ ಸಂಗಡ ಮಾಡಿಕೊಂಡಂತ ಒಡಂಬಡಿಕೆ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ತೊರೆಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஒருவேளை இந்த வசனம் நமக்கு ஆரம்பத்திலே இதனுடைய அர்த்தமும் இதன் முகாந்திரமும் இதன் காரணமும் நமக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ಈ ಒಂದು ಪ್ರಾರಂಭದ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ವಾಕ್ಯದ ಕಾರಣ ಆಗಲಿ ಉದ್ದೇಶ ಆಗಲಿ ತಿಳಿಯದೇ ಇರಬಹುದು. ஆனால் அந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கிற நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி செய்தார் என்ற நன்றி உள்ள இருதயத்தோடு இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமரும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ಆದರೆ ವರ್ಷದ ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಅದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஏனென்றால் நாம் பலனாய் நினைத்துக் கொண்டிருந்தது, நாம் நம்பிக்கையாய் வைத்துக் கொண்டிருந்த அநேக காரியம் நம்ம இடத்துல இல்லாமல் போயிற்று. ನಾವು ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರುವಾಗ ಅದು ಇಲ್ಲದಂತ ಹೋಯಿತು. நாம் வேற ஏதேதோ காரியத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருந்தோம், அதெல்லாம் நமக்கு கைகூடாமல் போயிற்று. ನಾವು ಬೇರೆ ಯಾವುದೋ ಕಾರ್ಯಗಳ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ವಿ, ಅದೆಲ್ಲ ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. நம்ம சில நாட்களில் நினைச்சோம், நான் எனக்கு நல்ல வேலை இருக்குது, இந்த வேலை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சோம். இந்த வருஷத்துல வேலையெல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. ನಾನು ಒಂದು ಉತ್ತಮವಾದಂತ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ, ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದೆ, ಆದ್ರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲದಂತೆ ಹೋಯಿತು. நம்ம நினைச்சோம் பேங்க்ல கொஞ்சம் காசு இருக்குது, சம்பளம் வருது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த வருஷம் நடந்துரும் நினைச்சோம். ஆனா 7-8 மாசம் வேலையே இல்லை, காசும் காலி. ಈ ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ನಲ್ಲಿ ಕಾಸು ಇದೆ, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಇದೆ, ನಾವು ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ ಕಳಿಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ವಿ. ಆದ್ರೆ 7-8 ತಿಂಗಳ ಕೆಲಸ ಇಲ್ಲದೆ ಇರೋದ್ರಿಂದ காசு இல்ல, ಕೆಲಸமே ಇಲ್ಲ. சிலர் நினைச்சா என்னிடத்துல நல்ல பலன் இருக்கிறது, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, எது வந்தாலும் நான் சமாளிப்பேன். ನನಗೆ ಫಲ ಇದೆ, ಏನೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದ್ರು ನಾನು ಅದನ್ನ ತಡ್ಕೊಳ್ತೀನಿ. ಗವರ್ಮೆಂಟ್ சொல்லிடுச்சு, எந்த பலசாலியா இருந்தாலும் வீட்டு விட்டு வெளியே வரவே கூடாது. ಆದ್ರೆ ಸರ್ಕಾರ ಹೇಳುತ್ತೆ, ಎಂತ ಬಲಶಾಲಿ ಆಗಿದ್ರು ಮನೆಯಿಂದ ಆಚೆ ಬರಬಾರದು. நாம் நம்முடைய நம்பிக்கையாய் நினைத்துக் கொண்டிருந்த அநேக காரியம் நம்மை கைவிட்ட போதும் வாக்கு பண்ணின இயேசு நம்மை விட்டு விலகவும் இல்லை, நம்மை கைவிடவும் இல்லை. ನಾವು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳಂತವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು, ನಾವು ನಂಬಿದಂತ ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ಬಿಡದೆ ಇರತಕ್ಕಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. யோசுவாவோடு கூட அன்றைக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ண சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் வித்தியாசமானது. ಯೆಹೋಶುವನ ಸಂಗಡ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಸಂದರ್ಭ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿತ್ತು. அவன் இந்த ஜனக்கூட்டங்களை பார்த்து பயந்து இவனை எப்படி முன்னெடுத்துகிறது என்ற ஒரு குழப்பத்திலே வாழ்ந்து ಆ கொண்டிருக்கிறான். ದಿನಗಳಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನು ಈ ಜನಗಳ ಗುಂಪನ್ನು ನೋಡಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸುವುದು ಎಂಬುದಾಗಿ ಗಲಿಬಿಲಿಯಲ್ಲಿ அவனோடு கூட கர்த்தர் செய்த அந்த வாக்குத்தத்தம் ದೇವರ ಆ ದಿನದಲ್ಲಿ ಅವ್ರ ಸಂಗಡ ಮಾಡಿದಂತ இந்த 2020வது வருஷம் எப்படி நாம கடக்க இருக்கிறோம் நினைச்சேன், நம்மோடு கூட அதே வசனத்தை கர்த்தர் சொல்லி அதில் இடைப்பட்டு ಈ 2020ರಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಸೇರುವಾಗ அவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தமாகிலும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போகாத வரைக்கும் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடச்சிருக்கிறார். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಹಿತ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ವಾಗ್ದಾನ ಒಂದು ನೆರವೇರದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ನೆರವೇರುವಂತೆ. அதனால் யோசுவாவின் வாழ்க்கையில தடைகள் வரவே இல்லை என்று அர்த்தம் அல்ல. ಯೆಹೋಶುವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡೆಗಳು ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ಅಲ್ಲ. உனக்கு முன்பதாக ஒருவனும் நிற்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினதுக்கு பின்பதாக அவனுக்கு பிரச்சனையே வரலன்னு இல்ல. ಯಾರು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅದಕ್ಕೆ ಯಾವುದು ಸಮಸ್ಯೆ ಬರಲಿಲ್ಲ. பிரச்சனைகள் வந்தது, ಪ್ರಶ್ನೆಗಳು ಬಂತು, போராட்டங்கள் வந்தது, ಬಂತು. அவனுக்கு விரோதமாய் அநேக ராஜாக்கள் எழும்பினார்கள். ಅವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅನೇಕ ஆனால் வாக்கு பண்ணின தேவன் அவனோடு நிழல் போல அவனோடு தொடர்ந்து போனதுனால அவன் அதை எல்லாவற்றை சங்கரித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தான். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇವರು ನೆರಳಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ ಸಂಗಡ ಇದ್ದಿದ್ದರಿಂದ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ದೇಶಕ್ಕೆ ಆತನು இந்த ಪ್ರವೇಶಿಸಿದ. பூமியில ஒரு வழக்கம் இருக்கிறது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದು ನಿಯಮ ಇದೆ. இந்த எந்த பொருளாகிலும் நம்ம மேல வச்சு கீழே விட்டா கீழே விழுந்துரும். ಯಾವುದೇ ಒಂದು ವಸ್ತುನ ಮೇಲಿನಿಂದ ಬಿಟ್ಟರೆ ಅದು ಕೆಳಗೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. இது இப்படியே மேல நிக்கவே நிக்காது. ಅದು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮೇಲೆ ನಿಲ್ಲೋದೇ ಇಲ್ಲ. நீங்களும் உங்களை தூக்கி இப்படி மேல போட்டா கீழே விழுந்துருவீங்க. ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಮೇಲೆ ತೆಗೆದಾಕಿದ್ರೆ
ಹಾಕಿದ್ರೆ ಕೆಳಗೆ ಬಂದ್ಬಿಡ್ತೀವಿ. இதுதான் இந்த உலகத்தின் வழக்கம். ಇದೇ ಈ ಲೋಕದ ನಿಯಮ. இது வந்து கிராவிட்டி. ಇದು ಒಂದು ಗ್ರಾವಿಟಿ. சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். ಇದು ವಿಜ್ಞಾನ ಓದಿದವರು ಗೊತ್ತಾಗ್ತದೆ. எந்த பொருளுமே மேல வைக்கவே முடியாது. ಯಾವುದೇ ವಸ್ತುವನ್ನು ಮೇಲೆ ಇಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆனால் நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு விமானம் மேலே பறந்து கொண்டே இருக்கிறது. ಆದ್ರೆ ನೀವು ನೋಡ್ತಿರೋ ಒಂದು ವಿಮಾನ ಮೇಲೆ ಹಾರ್ತಾ ಇರುತ್ತೆ. இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி விமானம் மேல என்ன பண்ணக்கூடாது? ಈ ವಿಜ್ಞಾನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ವಿಮಾನ ಏನ್ ಮಾಡಬೇಕು? இந்த கிராவிட்டி பிரகாரம் இது மேல பறக்கவே கூடாது. ಈ ಗ್ರಾವಿಟಿ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮೇಲ್ಗಡೆ ವಿಮಾನ ಇರಬಾರದು. அது மேல ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ವಿಮಾನ ಜಾಸ್ತಿ ಹೊತ್ತು ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಇರೋದಕ್ಕೆ அது ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. கீழே விழுந்துறணும். ಅದು ಕೆಳಗಡೆ ಬೀಳಬೇಕು. ஆனா அது கீழே விழாதபடிக்கு அதுக்கு ஒரு 2 இன்ஜின் மாட்டி வைக்கிறாங்க. ಅದು ಕೆಳಗೆ ಬೀಳದಾಗಿ 2 ಇಂಜಿನ್ ಹಾಕಿರ್ತಾರೆ. இந்த இன்ஜின் ஜோரா சுத்த இந்த ஹெலிகாப்டர் இந்த ஃளைட்ட கீழே விடாம அது அப்படியே மேலேயே வச்சிட்டு இருக்குது. ಆ ಇಂಜಿನ್ ಸುತ್ತೋದ್ರಿಂದ ಆ ವಿಮಾನ ಕೆಳಗೆ ಬರದಂಗೆ ಅದು ಮೇಲೆ ಇರುತ್ತೆ. அப்படிதான் உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கடந்த நாட்களில் வந்த எல்லா பிரச்சனை போராட்டங்களிலே நாம் மடிந்து போகாதபடிக்கு இந்த வசனமாகிய இன்ஜின் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறது. ನೀವು ನಾವು ಸಹ ಕೆಳಗೆ ಬರದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯವು ಇಂಜಿನ್ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಮೇಲೆ இந்த ಎತ್ತಿಕೊಂಡು உலகத்தின் பிரகாரம் நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்க கூடாது. ಈ ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀವು ನಾವು ಇಲ್ಲಿ ಇರಬಾರ್ದಾಗಿ. நமக்கு வந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. ನಮಗೆ ಬಂದಂತ ಸಮಸ್ಯೆ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ. நமக்கு வந்த போராட்டங்கள் நமக்கு கடந்த நாட்களில் பணம் இல்லாத சூழ்நிலை என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலை. ನಮಗೆ ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದಂತ ಈ ಹಣದ ಸಮಸ್ಯೆಗಳು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಗಳಾಗಿವೆ. ஆனால் வாக்கு பண்ணினவர் நம்மோடு கூட நிழல் போல நடந்து வந்தார். ಆದರೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದವರು ನಮ್ಮ ಜೊತೆ ನೆರಳಿನಂತೆ இந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்ததுனால அது ஒரு நாள் நம்ம கீழே விடவே இல்லை. ಈ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ರಿಂದ ನಮ್ಮನ್ನ ಕೆಳಗಡೆ ಬಿಡ್ಲಿಲ್ಲ. இதுவரைக்கும் அது நம்ம கீழே விழும்படி செய்யவே இல்லை. ಇದುವರೆಗೂ ಆ ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನ ಕೆಳಗೆ ಬೀಳುವಂತೆ ரொம்ப பேர் யோசித்தோம் அடுத்த மாசம் என்ன நடக்கும்னு நினைச்சோம். ஆனா 12வது மாசத்துல கர்த்தர் நம்மை நிக்க வச்சிருக்கிறார். ಈ ಮುಂದಿನ ತಿಂಗಳು 12ನೇ ತಿಂಗಳು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஐயோ இந்த வியாதி பக்கத்துல வந்திருக்குது நமக்கு வந்துருமாறு தெரியலன்னு கதவு சாத்தின நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்மை ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். ವ್ಯಾಧಿಗಳನ್ನ ನೋಡಿ ನಮಗೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೇನೋ ಅನ್ನೋ ಭಯದಿಂದ ಬಾಗಿಲನ್ನ ಹಾಕೊಂಡಿದ್ವಿ. அதுதான் இந்த கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்த ஒரு பெரிதான அற்புதம். ದೇವರು ಇದನ್ನೇ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவன் இன்றைக்கு வரைக்கும் நம்மை அப்படியே நடத்தி இருக்கிறார். ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ತೊರೆಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ದೇವರು ಇದುವರೆಗೂ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. அதான் எரேமியா புலம்பலின் புத்தகத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார். ಯೆರೆಮೀಯನ ಪ್ರಲಾಪಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவர் 3வது அதிகாரம் 22 23 வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது 3ನೇ ಅಧ್ಯಾಯ 22 23 ವಾಕ್ಯಗಳು இந்த புலம்பலின் புத்தகம் ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல. ಈ ಪ್ರಲಾಪಗಳು ಒಂದು ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥ ಅಲ್ಲ. இது வந்து ஒரு ஃபியூனரல் புக். ಇದು ಒಂದು ಫ್ಯೂನರಲ್ ಬುಕ್. இது கடைசி ஆராதனையின் பாடல். ಇದು ಆರಾಧನೆಯ ಕಡೆಯ ಭಾಗವಾಗಿರ್ತದೆ. புலம்புகிறார். எரேமியா என்ன செய்யறாரு? புலம்புறாரு. ಯೆರೆಮೀಯ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಪ್ರಲಾಪ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவரே இந்த காரியத்தெல்லாம் என் கண்ணால பார்க்க வைக்கிறீரே, என்ன ஆண்டவரே இப்படி எல்லாம் நடக்குதுன்னு புலம்புறாரு. ಈ ಪ್ರವಾದಿಯು ಒಂದು ಬೇಡುವಂತದ್ದಾಗುತ್ತದೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ. அவர் வந்து சொல்லி துக்கித்து அழுகிற ஒரு புஸ்தகம் இது. ಅವರು ಹೇಳಿಕೊಂಡು ದುಃಖದಿಂದ ಅಳುವಂತ ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. அதன் நடுவே கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று அவர் உணர்ந்தார். ಕರ್ತರು ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ ಎನ್ನುವಂತದನ್ನ பலவிதமான போராட்டம் வந்தது. ಅನೇಕ ವಿಧವಾದಂತ ಹೋರಾಟ. நீங்க அந்த புஸ்தகத்தை போய் வீட்டுல வாசித்து பாருங்க. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಆ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದಿ ನೋಡಿ. ஒருவரை ஒருவர் கொன்று சாப்பிட்ட நாட்கள் அந்த நாட்கள். ಆ ದಿನಗಳು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಕೊಂದು ತಿನ್ನುವಂತ ಕಾಲವಾಗಿದೆ. அநேகர் மாண்டு போன நாட்கள், அநேகர் மரித்து போன நாட்கள், ಅನೇಕರು ಮರಣ ಹೊಂದಿದಂತ ದಿನ, அநேகர் தங்கள் நம்பிக்கையை வைத்திருந்த அநேக காரியங்கள் தங்களுக்கு இல்லாமல் போன நாட்கள், ಅನೇಕ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಂತ ಕಾರ್ಯಗಳು ಕಳೆದು ಹೋದಂತವು. ஆனால் எரேமியா சொல்லுகிறார், இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய பிரதான கிருபை ஆண்டவரே. ಪ್ರವಾದನೆ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ನಿರ್ಮೂಲವಾಗದೆ ಇರತಕ್ಕಂತ ದಿನ ಕೃಪೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். 3ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. ஏன் சரிங்களா நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம்? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ ನಾವು ನಿರ್ಮೂಲವಾಗದೆ? காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ಆತನ ಕೃಪೆಯು ಹೊಸದಾಗಿ ಸಿಗ್ತಾ ಇದೆ. ஒவ்வொரு நாள் ஒரே கிருபை அல்ல. ಒಂದೇ ದಿನ ಒಂದೇ ಕೃಪೆ ಅಲ್ಲ. இப்படியே நம்முடைய 2020 முடிஞ்சது அல்ல. 2020 ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಮುಗಿದು இன்றைக்கு தேவையான கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுத்திருக்கிறார். ಈ ದಿನದ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நாளைக்கு தேவையான புது கிருபையை உடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்தருளுவார். ನಾಳೆ ದಿನದ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ಹೊಸದಾಗಿ வேதம் சொல்லுகிற அவருடைய கிருபைகள் காலைதோறும் எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில கர்த்தர் உங்களை புதிதான கிருபையினால் நிரப்பி இருக்கிறார். ದೇವರ ಒಂದು ಹೊಸ ಕೃಪೆ ಮೂಲಕ
ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು நீ விசுவாசித்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் கர்த்தர் உன்னை ஒரு புதிய கிருபையினால் உன்னை நிரப்பியிருக்கிறார். ನೀವು ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಹೋದರೂ ದೇವರು ಹೊಸ ಕೃಪೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಿದ್ದಾರೆ. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಾನೆ? அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ಅವನು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿರ್ತಾನೆ. அவன் வாழ்க்கையில் இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ಆತನ ಪೂರ್ವ ಸ್ಥಿತಿ ಎಲ್ಲ ಬದಲಾಗಿ ಹೋಗಿ பழையசெல்லாம் ஒளிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? ಹಳೆಯದೆಲ್ಲ ಹೋಯ್ತು ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? பழையசு எதுவும் ஞாபகமே இல்ல. ಹಳೆಯದು ಯಾವುದು ಜ್ಞಾಪಕನೇ ಇಲ್ಲ. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, எனக்கு பழசு ஞாபகமே இல்ல. ಹಳೆಯದು ನನಗೆ ಜ್ಞಾಪಕನೇ ಇಲ್ಲ. இந்த கடன் கொடுத்தவங்க இருந்தா பேஜார் பண்ணிக்காதீங்க. ಸಾಲ ಕೊಟ್ಟಿರೋರು ಇದ್ರೆ ಅವ್ರು ನೆನ್ಸ್ಕೊಳ್ಳಿ. சிலர் பக்கத்துல பார்க்கவே மாட்டேன்றீங்க. ಕೆಲವರು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡೋದೇ ಇಲ್ಲ ಅಂತೀರಾ. ஐயோ என்ன பார்த்து பழசெல்லாம் மறந்துருச்சுன்னா என்ன நினைக்கிறது? ಹಳೆಯದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು? இந்த உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவேன் என்றால் அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? ನೂತನವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ ಗೊತ್ತಾ? நீங்க வாங்கின கடலை திவால் பண்ணிடுறதல்ல, ನೀವು ತಗೊಂಡಿರೋ ಸಾಲ ನನಗೆ ಬಿಟ್ಬಿಡುವಂತದ್ದಲ್ಲ. அதை நீங்கள் மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ಅವನಿಗೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿ. இப்ப தைரியமா பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ಈಗ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಧೈರ್ಯದಿಂದ ನೋಡಿ ಹೇಳಿ, பழையவை எல்லாம் நான் மறந்துட்டேன். ಹಳೆಯದನ್ನೆಲ್ಲ ನಾನು ಮರ್ತೋದೆ. நல்ல தைரியமா சொல்லுங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿ. நீ சொல்ல கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುವಾಗ இந்த இடம் ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு இடம். இங்க வருகிற வார்த்தை தீர்க்கதரிசனமான வார்த்தை. இதை நீ கேட்டு விசுவாசிக்கிறது உண்மையானால் கர்த்தருடைய வாழ்க்கையில அதை செய்வார். இது எனக்கு இல்லைன்னு நினைச்சினா உன் வாழ்க்கையில நடக்காது. இது எனக்கு தான் சொன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில முத்திரை அடைத்து இன்றைக்கு நீ போகும்போது அப்படியே போக உதவி செய்வார். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற பார்த்து பழசெல்லாம் மறந்தாச்சு. என்னென்ன காலையில கர்த்தர் புதுசா மாத்திருக்கிறாரு. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது என்ன டிரான்ஸ்லேட் பண்றவருடைய வார்த்தை அல்ல, நான் நைட் எல்லாம் யோசித்து வச்சு எழுதின வார்த்தை அல்ல. கர்த்தர் உன்னோடு கூட சொல்ல சொன்ன வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் வெளிந்து போகவே போகாது. அது உன் வாழ்க்கையில கிரியை செய்தே செய்யும். ஒரு நாள் தேவதூதர் வசனம் சொல்ற தேவதூதருக்கே ஆச்சரியமா இருக்குது ஆண்டவர் செய்யற அற்புதம். ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವದೂತರು ನೋಡುವಾಗ அவருடைய செயல்கள் வித்தியாசமா இருக்கிறதா, ಅವರ ಕ್ರಿಯೆಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. அப்ப நேத்து ஒரு ஜெபம் மேல போயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ನಿನ್ನೆ ದಿನ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮೇಲೋಯ್ತು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. இவரு நேத்து வியாதிக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ನಿನ್ನೆ ದಿನ ವ್ಯಾಧಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ವಿ. அப்ப ஆண்டவர் இவருக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு. ದೇವರು ಒಂದು ಬದಲನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்ப இன்றைக்கு நான் வியாதிக்காக ஜெபம் பண்றேன், ನಾನು ಈ ದಿನ ವ್ಯಾಧಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. தேவதூதர் நினைக்கிறான் ஆண்டவர் இன்னைக்கு இதே தான் சொல்ல போறாரு. ದೇವರು ಇದನ್ನ ಈ ದಿನನೇ ಇದೇ ತರ ಹೇಳ್ತಾರೆ. ஒரு சிலரை பார்த்திருக்கீங்களா, கொஞ்சம் கடன் வேணும் பிரதர். ಕೆಲವರು ಕೇಳಿದ್ರೆ ಕೆಲವರು ಬ್ರದರ್ ಸಾಲ ಬೇಕು. அவர் சொல்ற நேத்து கேட்டுதான் கொடுத்திருப்பேனே, ನೆನ್ನೆ ಕೇಳಿದ್ರೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ನಲ್ಲ. இதுதான் வாழ்க்கை ஃபுல்லா சொல்றாங்க. ಇದನ್ನೇ ಜೀವನ ಪೂರ್ತಿ ಹೇಳ್ತಾರೆ. எப்போ கேட்டாலும் ಯಾವಾಗ ಕೇಳಿದ್ರು ஒரே பதில் தான், ಒಂದೇ ಉತ್ತರ. ஏன் எல்லாம் ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? நீங்க முறைக்கிறது பார்த்தா ஆமா உண்மை. ನೀವು ನೋಡೋದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನಿಜ ಇರಬಹುದು. தேவதூதன் நினைக்கிற ஆண்டவர் இன்னைக்கு இந்த பதில் தான் சொல்ல போறாரு. ದೇವರು ಈ ಬದಲನ್ನೇ ಹೇಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೂತ, ஆனா அவர் வித்தியாசமாய் பதில் தருகிறார். ಅವರು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಬದಲು ಕೊಡ್ತಾರೆ. அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாய் இருக்கிறது. ದಿನ ದಿನ ஒரே கிருபையுடைய ஆயுசு ஃபுல்லா அல்ல, ಒಂದೇ ಕೃಪೆ ಇಡೀ ಜೀವಿತವೆಲ್ಲ. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. ಹೊಸ ದಿನಗಳಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ಕೃಪೆ. ஒரே கிருபை இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ಒಂದೇ ಕೃಪೆ ಇತ್ತು ಅಂತ நாளை காலையில இதுதான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ನಾಳೆ ಇದೇ ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. உண்மையா இயேசுநாதரை பார்த்திருக்கவே மாட்டீங்க. ನಿಜವಾಗ್ಲೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನೋಡ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கவும் ಈ ದಿನ ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತಾನೋ. ஐயோ ஏன் அமைதியா இருக்கிறீங்க? நான் சொல்றது வித்தியாசமா இருக்குதா? ನಾನು ಹೇಳೋದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. அவர் உண்மை உள்ளவர், அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, ಅವರ ಹೆಸರಿದೆ, அவர் உண்மை உள்ளவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. ಒಂದೊಂದು ದಿನವೂ ಹೊಸದಾಗಿರ್ತದೆ. நான் போன வருஷத்துல ஒரு பிரசங்கம் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது. ಹೋದ ವರ್ಷ ನಾನು ಮಾಡಿದಂತ ಒಂದು
ಪ್ರಸಂಗ அதே வசனத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி ಅದರಲ್ಲೇ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಜ್ಞಾಪಕಪಡಿಸಿ இந்த காலையில் உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯ ನಿಮ್ಮನ್ನು ಉತ್ಸಾಹಗೊಳಿಸಿ. ரொம்ப பேர் ஆழமா ஒன்னும் யோசிக்காதீங்க. ಕೆಲವರು ಆಳವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. அடுத்த வாரம் பாஸ்டர் வந்துருவாரு. ನೆಕ್ಸ್ಟ್ ವಾರ ಪಾಸ್ಟ್ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. இந்த ஃபுல் மீல்ஸ் பாத்துருக்கீங்களா? ಒಂದು ಪೂರ್ಣ ಊಟ ನೋಡಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ದೀರಾ? ரொம்ப பேர் பார்க்கல. ಸೊ ಜನ ನೋಡಿದ್ರು. தெரிஞ்சிருந்தா அந்த போட்டோலாம் போட்டிருப்பேன். ಗೊತ್ತಾಗಿದ್ರೆ ಫೋಟೋ ನಾನು ತೋರಿಸ್ತಾ அந்த ஒரு இலையில சாப்பாடு வைப்பாங்க. எத்தனை பேர் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಮದುವೆ ಊಟವನ್ನು ಮಾಡಿದ್ದೀರಾ? அதுவும் ரொம்ப பேர் போல. ಅದು ಸ್ವಲ್ಪ ಜನ ಹೋಗಿಲ್ಲ. உலகத்திலேயே நம்ம சர்ச்சை போல ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಚರ್ಚ್ ಆಗಿ எந்த சர்ச்சிலையும் ஆளுங்க என்ன பண்ணவே மாட்டாங்க. ಚರ್ಚಲ್ಲಿ ಯಾರು எத்தனை பேர் கல்யாண சாப்பாடு பார்த்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಊಟ ಮದುವೆ ಊಟ ನೋಡಿದ್ರು? இப்போ நீங்க கை தூக்குனீங்கன்னா நீங்க தூங்கலன்னு அர்த்தம். ಎತ್ತಿದ್ದೀರಾ? ಅದು ನಿದ್ದೆ ಮಾಡಿಲ್ಲ. கை எடுக்கலன்னா நீங்க ரொம்ப பேர் எப்படி இருக்கிறீங்க? தூங்கின்னு தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ಕೈ ಎತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? தூங்கினே இருந்தீங்கன்னா நான் இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ ಏನೋ ಒಂದು 5 ನಿಮಿಷ ಮುಗಿಸ್. நானும் ரொம்ப காலையிலே எழுந்துச்சு எனக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்குது. ನಾನು ಬೆಳಿಗ್ಗೆ ಬೇಗ ಎತ್ತಿದ್ರೆ ನಿದ್ದೆ ಬರಲ್ಲ. என்ன பார்த்தா உங்களுக்கு உற்சாகம் வரணும். ನೀವು ನನ್ನನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಉತ್ಸಾಹಗಳು. எனக்கு உங்களை பார்த்தா உற்சாகம் வரணும். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಉತ್ಸಾಹಗಳು. ரொம்ப பேர் தூங்குறீங்க. ಸ್ವಲ್ಪ ಜನ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ இப்ப ಇದ್ದಾರೆ. யோசிங்க, நானும் இப்படியே தூங்கினே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ನಾನು ಈಗ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ ಅಂತ நல்லா இருக்கும்? நல்லா இருக்காது. ಒಳ್ಳೇದೇ ஒரு கொஞ்ச நேரம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯ. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த கல்யாண சாப்பாடு பார்த்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಮದುವೆ ಊಟ ಮಾಡಿದ್ರು? அதுல விதவிதமான பொரியல், கூட்டு, சாப்பாடு, சாம்பார் எல்லாமே இருக்கும். ಅದರಲ್ಲಿ ವಿಧ ವಿಧವಾದಂತ ಊಟಗಳಿರ್ತವೆ. அதுக்கு தான் ஒரு ಫುಲ್ மீல்ஸ் சொல்லுவாங்க. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಫುಲ್ ಮೀಲ್ಸ್ ಅಂತ. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ಫುಲ್ மீல்ஸ் இல்ல. ಇವತ್ತು ನಿಮಗೆ ಫುಲ್ ಮೀಲ್ಸ್ ಇಲ್ಲ. ஆரம்பத்துல வைக்கிற ஒரு பாயாசம் தான். ಆರಂಭದಲ್ಲಿ ಉಳಿದ ಪಾಯಸ ಮಾತ್ರ. ரொம்ப பேர் உப்புன்னு எதிர்பார்த்திருப்பீங்க. ಉಪ್ಪಲ್ಲಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರ್ತೀರಾ? ஆரம்பத்துல பாயாசம் தான். ಆರಂಭದಲ್ಲೇ ಪಾಯಸ. கடைசியா எங்க பாஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு ஒரு ஊறுகாய். ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಪಾಸ್ಟ್ ಬಂದು ಕೊಡ್ತಾರೆ, ನಿಮ್ಗೆ ಒಂದು ಉಪ್ಪಿನಕಾಯಿ. ஒரு வாரம் யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க. ನೆಕ್ಸ್ಟ್ ವಾರ ಬಂದು ಯಾರು ಹೇಳಿಲ್ಲ. அதனால நான் என்ன சொல்ல வரேன்? ನಾನು ಈಗ ಹೇಳಕ್ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳನ್ನ ನಿಮ್ಗೆ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸ್ತೀನಿ. இதையோட இதை சுமந்துன்னு நீங்க போனீங்கன்னா ಇದನ್ನ ನೀವು ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗೋದೇ ಆದ್ರೆ அது உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய ಅದು ஆரம்பிக்கும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಯನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. நீங்கள் வாக்குத்தத்தங்களை கேட்கிறவர்கள் அல்ல, ನೀವು ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ಕೇಳುವಂತವರಲ್ಲ, அதை நீங்கள் சுதந்தரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ಅದನ್ನ ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿ. நீங்கள் எல்லாம் இயேசு ராஜாவின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ಯೇಸು ರಾಜನ ಮಕ್ಕಳಾಗಿ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற கூட்டம் அல்ல, ನೀವು ಕೇಳಿಸ್ಕೊಂತಾ ಇದ್ದ அதுக்கு சொந்தக்காரமான கூட்டம். ಅವರ ಸ್ವಂತದವರಾದಂತ. எடுத்து வாசிப்போம். 105வது சங்கீதம் ಕೀರ್ತನೆ 105 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 8ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದೋಣ. ஆயிரம் தலைமுறைக்கு அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு கூட அவர் பண்ணின உடன்படிக்கை. அல்லேலூயா. போன வருஷம் டிசம்பர்ல இந்த பிரசங்கத்தை நான் பண்ணேன். ಹೋದ ವರ್ಷ ಡಿಸೆಂಬರ್ ನಲ್ಲಿ ಈ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದೆ. எனக்கு ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை இருக்குது. ನನಗೆ ನಿಶ್ಚಯವಾದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ. இந்த பிரசங்கம் உங்க யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ಈ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಯಾರಿಗೂ ಜ್ಞಾಪಕ ಇರೋದಿಲ್ಲ. எத்தனை ஞாபகம் இருந்தா சந்தோஷம். ಜ್ಞಾಪಕ ಇದ್ರೆ ಸಂತೋಷ. இங்க வசனம் சொல்லுகிறது ஆபிரகாமோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ದೇವರು ಅಬ್ರಾಮನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು இது ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஒரு தனி மனிதனிடத்திலே ஆண்டவர் செய்த ஒரு உடன்படிக்கை. ದೇವರು ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗತವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡಂತ ಒಡಂಬಡಿಕೆ ಆಗಿದೆ. ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது அவரிடத்திலே ஒரு வாக்குத்தத்தம், ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். ಆದಿಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದೇವರು ಅಬ್ರಾಮನನ್ನು ಕರೆಯುವಾಗ ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡರು. என்ன அந்த உடன்படிக்கை? ಏನ ಒಡಂಬಡಿಕೆ? இந்த ஆகாயத்தின் நட்சத்திரத்தை உன்னால் என்ன கூடுமையானால் என்ன, அதனளவும் சந்ததி பெருகிருக்கும் என்று சொன்னார். ಈ ಆಕಾಶದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನ ನಿನ್ನಿಂದ ಎಣಿಸುವುದಾದ್ರೆ ಎಣಿಸು, ಅಷ್ಟು ನಿನ್ನ ಸಂತತಿ ಇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರನ್ನ ನಾನು ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ, ನಿನ್ನನ್ನು ಶಪಿಸುವವರನ್ನ ನಾನು ಶಪಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் நீ தகப்பன் என்னப்படுவாய் என்று சொன்னார். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற செய்தார். ದೇವರು ಹೇಳಿದ್ರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ನೀನು ಮೂಲ ತಂದೆ ಆಗಿರ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಆ ಮಾತನ್ನ ಹೇಳಿದ್ರು, ಅದನ್ನ ನೆರವೇರಿಸಿದ್ರು. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமோடு கூட நின்று போகவில்லை. ಈ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಅಬ್ರಾಮನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಂತು அது ಹೋಗಲಿಲ್ಲ. மறுவசனம் சொல்லுகிறது, அது ஈசாக்கின் இடத்திலே வரும்போது ಆ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಈಸಾಕನ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ஆபிரகாமோடு செய்திருந்த அந்த உடன்படிக்கையை கர்த்தர் ஈசாக்குக்கு ஆணையிட்டு கொடுத்தாராம். ದೇವರು ಅಬ್ರಾಮನಿಗೆ ಮಾಡಿದಂತ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ಈಸಾಕನಿಗೆ ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. அதை ஈசாக்குக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ಈಸಾಕನಿಗೆ ಆಣೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன அந்த ஆணை? ಏನು ಆಣೆ? உன் தகப்பனாகிய ஆபிரகாமிடத்தில்
தகப்பனிடத்தில் நான் ஒரு உடன்படிக்கை செய்தேன். ನಿನ್ನ ತಂದೆಯಾದಂತ ಅಬ್ರಾಮನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னேன். ಅದನ್ನ ದೊಡ್ಡ ಜಾತಿಯನ್ನಾಗಿ ಮಾಡ್ತೀನಿ. அவனுடைய ஐஸ்வர்யம் இந்த பூமி கொள்ளாது என்று சொன்னேன். அது கொள்ளாமல் போயிற்று. அவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இந்த பூமி தாங்க முடியாமல் போயிற்று. ಈ ಭೂಮಿ ಆತನ ಐಶ್ವರ್ಯವನ್ನ ತಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. இப்படி அவன் வாழ்க்கையில் செய்த எல்லா வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ಒಡಂಬಡಿಕೆಗಳನ್ನು அதோடு கூட அவர் அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு விடல. ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹಾಗೆ ಬಿಡಲಿಲ್ಲ. அவன் பிள்ளையாக ஈசாக்கினிடத்தில் வரும்போது அதை கர்த்தர் மறுபடியும் உறுதி செய்து அதை ஆணையிட்டு கொடுக்கிறார். ದೇವರು ಈಸಾಕನಿಗೆ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ಅದನ್ನ ಆಣೆಯಿಟ್ಟು ದೃಢ ಮಾಡಿ ಕೊಡುವಂತರಾಗಿ. ரொம்ப பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, அப்ப கடைசியில சாகும்போது ரொம்ப பேர் போய் கூடவே நிப்பாங்க. ಕೆಲವರು ನೋಡ್ರಿ ತಂದೆಯವರು ಸಾಯುವಾಗ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ. அப்பா எங்கனா காசு வச்சிருக்கிறியா, ಅಪ್ಪ ಎಲ್ಲಾದ್ರೂ ಕಾಸು ಇಟ್ಟಿದ್ಯಾ, அப்பா எங்கனா ஏமாந்துருக்கிறியா, ಅಪ್ಪ ಎಲ್ಲಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಯಾಮಾರಿ என்ன அதை எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடலாம், ಅದನ್ನ ನಾವ್ ಯಾಕಾದ್ರೂ ಏನ್ ಮಾಡೋಣ, ನಾವು அவர் விட்டுருக்கிறத நம்ம பிடிச்சிடலாம். ಅವ್ರು ಬಿಟ್ರೆ ಅಂತ ನಾವ್ ಹಿಡ್ಕೊಂಡ್ಬಿಡೋಣ. சிலர் சொல்லுவாங்க, அப்பா நீ யாருக்கு கடன் கொடுத்திருக்கிற சொல்லு, ಯಾರಿಗೆ ಸಾಲ ಕೊಟ್ಟಿದ್ಯಾ ಹೇಳು. ரொம்ப பேர் வீட்டுக்கு தெரியாம பேங்க்ல காசு போட்டு செத்துட்டு இருப்பாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಬ್ಯಾಂಕ್ ನಲ್ಲಿ ಹಣ ಇಟ್ಟು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. அந்த மாதிரி எவ்வளவு 1000 கோடி இந்தியால இருக்குது. ಎಷ್ಟೋ ಕೋಟಿಗಳ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಭಾರತದಲ್ಲಿ ಇದೆ. அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்குது. ಅದು ಯಾರಿಗೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದೆ ಇದೆ. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு நாள் சொன்னாரு, பிரதர் எங்க அப்பா 30 கோடி போட்டிருக்கிறாரு, பாஸ்புக் கிடைக்காம தேடின்னு இருக்கிறோம், எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குதுன்னு தெரியல. ನಮ್ಮ ತಂದೆಯವರು 30 ಕೋಟಿ ಬ್ಯಾಂಕಿಗೆ ಹಾಕಿದ್ರೆ ಯಾವ ಬ್ಯಾಂಕ್ ಪಾಸ್ಬುಕ್ ನ ಹುಡುಕೊಂಡು அப்ப பாருங்க, உயிரோட இருந்தப்போ அப்ப தகப்பனிடத்துல எவ்வளவு ஐக்கியமா இருந்திருக்கிறான். ಅಂದ್ರೆ ಜೀವಂತವಾಗಿ ಇರುವಾಗ ಅವರ ತಂದೆ ಜೊತೆ ಎಷ್ಟು ಐಕ್ಯವಾಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ஆனா நான் அப்படி இல்ல. ಆದ್ರೆ ನಾನು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. எங்க அம்மா பேங்க்ல காசு வரும்போதே எனக்கு தெரிஞ்சிடும். ತಾಯಿ ಅಕೌಂಟ್ ಬರ್ತಾ ಇದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ. அது எடுக்கும் போது எனக்கு தெரியும். ಅದು ತೆಗೆಯುವಾಗಲೂ ನನಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. அது ஒரு ஐக்கியம். ಅದು ಒಂದು ಐಕ್ಯ. அல்லேலூயா. அப்படித்தான் உறவு இருக்கணும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಸಂಬಂಧಗಳಿರಬೇಕು. நீங்க வீட்ல போய் இது ஒரு பிரச்சனையா பண்ணிடாதீங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಆಗಿ ಮಾಡಬೇಕು. மேல போய் அம்மாக்கு எதுவும் சொல்லிட்டு போயிடாதீங்க. இவர் ஈசாக்குக்கு ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் வண்ணமாய் அதை ஆணையிடுகிறார். ಇಲ್ಲಿ ಇದು ಈಸಾಕನಿಗೆ ಹೇಳಿದಂತ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಅಬ್ರಾಮನಿಗೆ ಹೇಳಿದಂತಗಳನ್ನು ಆಣೆ ಇಟ್ಟು ಇವರಿಗೆ ಕೊಡುವ. ஆணையிட்டதுனால அந்த எல்லா ஆசீர்வாதமும் அவன் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் கர்த்தருடைய வாழ்க்கையில செய்தார். ದೇವರು ಆಣೆ ಇಟ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ರಿಂದ ಈಸಾಕನ ಅದನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದವಾಗಲೇ ಆತನ ಜೀವಿತಕ್ಕೆ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. அங்க வசனம் சொல்லுது, அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையும் என்றைக்கும் என்ன பண்ணிருக்கிறார், அவரு நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ಈಸಾಕನಿಗೆ ಮಾಡಿದಂತ ಆಣೆನ ದೇವರು ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அது அடுத்த சந்ததியான யாக்கோபுக்கு வரும்போது ಮುಂದಿನ ಸಂತತಿಯಾದಂತ அதை யாக்கோபுக்கு பிரமாணமாக மாற்றினார். ಯಾಕೋಬನಿಗೆ ಪ್ರಮಾಣವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡರು. பாருங்க, ஒரு மனிதனோடு செய்த உடன்படிக்கை ಒಬ್ಬನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ அவருடைய ಒಡಂಬಡಿಕೆ பிள்ளையாக ஈசாக்குக்கு வரும்போது அதை கர்த்தர் ஆணையிட்டு ಮತ್ತೆ ಈಸಾಕನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅದು ಆಣೆಯಾಗಿ இந்த 11வது வசனத்திலே அதை ஆணையிட்டாராம். ಅಲ್ಲಿ 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆಣೆ ಎಂಬುದಾಗಿ பிரமாணம் செய்திருக்கிறார். ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದ್ದಾರೆ. இந்த பிரமாணம்னா என்ன? ಪ್ರಮಾಣ ಅಂದ್ರೆ ಏನು? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? அது லா. ಲಾ. இப்போ எல்லாரும் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும்ன்றது, ಎಲ್ಲರೂ ಗಾಡಿ ಓಡಿಸುವಾಗ ಹೆಲ್ಮೆಟ್ ಹಾಕೊಳ್ಬೇಕು ಅನ್ನುವಂಥದ್ದು. சர்ச்சுக்கு வந்திருக்கிற பாதி பேர் ஹெல்மெட் போட்டீங்களா எனக்கு தெரியாது. ಅಂದ್ರೆ ಚರ್ಚಿಗೆ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಅರ್ಧ ಜನ ಹೆಲ್ಮೆಟ್ ಹಾಕೊಂಡು ಬಂದ್ರೆ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹெல்மெட் போடணும்ன்றது கவர்மெண்ட் வச்சிருக்கிற ஒரு சட்டம். ಹೆಲ್ಮೆಟ್ ಹಾಕ್ಬೇಕು ಅನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ಸರ್ಕಾರದ ಕಾನೂನು. இதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ಇದನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಗವರ್ಮೆಂಟ್ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? நினைக்குது, ನೆನೆಸ್ತದೆ. ஆனா ரொம்ப பேர் இதை ஃபாலோ பண்றது இல்ல. ಅನೇಕರು ಇದನ್ನ ಫಾಲೋ ಮಾಡೋದಿಲ್ಲ. ரொம்ப பேர் போலீஸ் பார்த்தாதான் ஹெல்மெட் போடுறீங்க. ಕೆಲವರು ಪೊಲೀಸರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಹೆಲ್ಮೆಟ್ இந்த ஆசீர்வாதமும் அப்படிதான். யாக்கோபிடத்துல வரும்போது அது ஒரு ஆணையா இருந்தது. ಈ ವಿಷಯ ಯಾಕೋಬನ ವಿಷಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗಲೂ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ அது ஒரு பிரமாணமா இருந்துச்சு. ಅದು ಪ್ರಮಾಣವಾಗಿ அவன் தேவைப்பட்டப்போ அதை பாப்பா, வேணும்ன்றதை எடுத்துக்கொள்ளுவான், மற்ற நேரத்துல விட்டுடுவான். ಅದು ಬೇಕು ಅಂತ ಅನ್ನುವಾಗ ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ, ಅದನ್ನ ನೋಡುವಂತರಾಗಿರ್ತಾರೆ. அவனுக்கு ஞாபகம் வரலன்னா அந்த காரியத்தையே மறந்துடுவான். ಅದು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ವಿಷಯನೇ ಮರೆತು ಹೋಗಿರ್ತಾರೆ. நமக்கும் அப்படித்தான். ரொம்ப நேரம் பிரச்சனையில இருக்கும்போது தான் வாக்குத்தத்தம் எல்லாம் ஞாபகமே வருது. ನಮಗೂ ಸಹ ಅಷ್ಟೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಇದ್ದಾಗಲೇ ಈ ವಾಗ್ದಾನಗಳು ನಮಗೆ சாப்பாடு இல்லாத போதுதான் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு சொல்றோம். ನಮ್ಗೆ ಯಾವಾಗ ಹಸಿವಾಗಿರ್ತದೆ ಅವಾಗಲೇ ಹೇಳಿದ್ರು ಯೆಹೋವನು ನನಗೆ ಕುರುಬನು. நல்ல மட்டன் பிரியாணியும் சிக்கன் கபாபும் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு மேய்ப்பரே. ಒಳ್ಳೆ ಮಟನ್ ಚಿಕನ್ ಕಬಾಬ್ ಇದ್ರೆ ಯೆಹೋವನು ನನಗೆ ಕುರುಬನೇ. ஆனா அந்த வசனத்தை மாறா சொல்லணும். எப்ப நல்ல ஆகாரம் இருக்குதோ அப்ப சொல்லணும், கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். ಯಾವಾಗ ಒಳ್ಳೆ ಊಟ ಸಿಗ್ತದೆ
ಇರ್ತದೆ ಆವಾಗ ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳಬೇಕು. ಅನೇಕ நேரத்திலே நாம் இந்த வசனத்தை மறந்து போகிறோம். ಅನೇಕ ಸಮಯ ವಾಕ್ಯವನ್ನ ಮರೆತು ಹೋಗ್ತೀವಿ. ಅನೇಕ ಕಾರ್ಯங்களை நாடி போகிறோம். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮರೆತು ಹೋಗ್ತೇವೆ. எல்லாத்தையும் தேடிட்டு கடைசியா ஆலயத்துக்கு வரோம். ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತೀವಿ. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுது, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ಆದ್ದರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನೀತಿಗಾಗಿ ತವಕು ಪಡ್ರಿ. யாக்கோபு என்ன பண்ணா, எல்லாத்தையும் தேடி தம்பியை அண்ணனை ஏமாத்தி அப்பாவை ஏமாத்தி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவரிடத்துல சொல்றான், ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் நம்மை போக விடு. ಯಾಕೋಬು ನೋಡುವಾಗ ತಂದೆಯನ್ನು ಅಣ್ಣನನ್ನು ತಮ್ಮನನ್ನು ಯಾಮಾರಿಸಿ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟ ಮೇಲೆ ದೇವರ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರೇ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ಹೋದ್ರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ. ஆனா இவன் வாழ்க்கையில இவன் முதலாவது செஞ்சிருக்கணும். ಇದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಮಾಡಿರಬೇಕು. ஆனா இவன் எல்லாத்தையும் முடிச்சு கடைசியா வந்து கேட்கிறான். ಈತನು ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಿ ಕೊನೆಯಲ್ಲಿ ಕೇಳುವಂತರಾಗಿ இவன் இந்த வாக்குத்தத்தத்தையும் மறந்து போயிட்டான். ಈ ವಾಗ್ದಾನವನ್ನೇ ಮರೆತು ಹೋಗಿದ್ದ. அது ஒரு லாவா, ஒரு பிரமாணமா இருந்ததுனால அவன் அவ்வளவு ரொம்ப பெருசா எடுத்துக்கொள்ளல. ಅದು ಒಂದು ಪ್ರಮಾಣವಾಗಿದ್ದರೆ ಅದನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ அவன் சுகபோகமா இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு ஞாபகம் வரல. ಅದನ್ನು ಸುಖವಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ ಅದನ್ನ ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. அவன் பிரச்சனையில் இருக்கும்போது தான் நினைக்கிறான், ஐயோ ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணி அதை பிரமாணமாய் கொடுத்தாரு, இப்ப அவரை பிடிச்சுக்கலாம், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನನಗೊಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ರಲ್ಲ ಅಂತ ಈ ನೆನೆಸಿ ಇವಾಗ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಆತನ ಅದನ್ನ ನೆನೆಸಿ. ஆனா ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? ಆದ್ರೆ ದೇವರ ಗುಣಾತಿಶಯ ಏನು ಗೊತ್ತಾ? அந்த அவன் எப்போ பிடிச்சானோ அப்போ ஆண்டவர் அவனோட கூட ஒரு வாக்கு பண்ணினார். ಆತನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಾಗ ದೇವರ ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ಆತನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು இப்படி இந்த தலைமுறையா இந்த ஆசீர்வாதம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ತಲೆಮುರೆಯಾಗಿ ಅದು ಆಶೀರ್ವಾದಗಳು. அது யாக்கோபுக்கு பிறகு இஸ்ரவேல் சந்ததிக்கு வரும்போது, ಯಾಕೋಬನ ನಂತರ ಇಸ್ರೇಲ್ ಸಂತತಿಗೆ ಬರುವಾಗ அதை கர்த்தர் ஒரு நித்திய உடன்படிக்கையாய் மாற்றினார். ಅದನ್ನ ದೇವರು ನಿತ್ಯ ಒಡಂಬಡಿಕೆಯಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. சொல்லுங்க, நித்திய உடன்படிக்கை ನಿತ್ಯ ಒಡಂಬಡಿಕೆ என் மேல் இருக்கிறது. ನನ್ನ ಮೇಲಿದೆ. எல்லாரும் சொல்ல, நித்திய உடன்படிக்கை ನಿತ್ಯ ಒಡಂಬಡಿಕೆ என் மேல இருக்குது. ನನ್ನ ಮೇಲಿದೆ. அல்லேலூயா. இப்போ இந்த பிரமாணமா இருந்தபோது ஆண்டவர் பார்த்தாரு, பிரச்சனைன்னா தான் ரொம்ப பேர் நம்மள கூப்பிடுறாங்க. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಸಮಸ್ಯೆ ಇದ್ದಾಗಲೇ ಇವರು ನನ್ನನ್ನು ಕರೀತಾರೆ. இதை கர்த்தர் ஒரு நித்திய உடன்படிக்கையாய் மாற்றி விட்டார். ಇದನ್ನ ನಿತ್ಯ ಒಡಂಬಡಿಕೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ. இப்போ இந்த பிரமாணம், இந்த நித்திய உடன்படிக்கை என்ன சரிங்களா? ಈ ಒಂದು ಪ್ರಮಾಣ ನಿತ್ಯ ಒಡಂಬಡಿಕೆ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? நீ விரும்பினாலும், ನೀನು ಆಸೆ ಪಟ್ಟರು, நீ விரும்பாமல் போனாலும், ನೀನು ಆಸೆ ಪಡದೆ ಹೋದ್ರು, நீ இந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியே. ಒಂದು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಸ್ವತಂತ್ರವುಳ್ಳವರಾಗಿ. உன்னை பல விஷயத்துல வந்து உன்னை தாக்கினாலும், ಕೆಲವು ವಿಷಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಬಂದು ತಾಕಿ, இதுக்கு நீ தகுதி இல்லாதவர்கள் என்று சொன்னாலும், ಇದಕ್ಕೆ ನೀವು ಯೋಗ್ಯರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, இதுக்கு நீ ஒன்றுமே இதுக்கு நீ செய்யலன்னு சொன்னாலும், ಇದಕ್ಕೆ ನೀನು ಒಂದನ್ನು ಏನು ಮಾಡಿಲ್ಲ, அவர் உனக்காய் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்திருக்கிறதுனாலே, ಅವರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ அவர் நீ செய்ய வேண்டிய எல்லா காரியமும் அந்த கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றி இருக்கிறதுனாலே, ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮಾಡಿ, இந்த ஆசீர்வாதத்துக்கு நீயும் நானும் பாத்திரவான்களாய் இருக்கிறோம். ಈ ಒಂದು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನೀವು ನಾವು ಪಾತ್ರರಾಗಿ. இது காலையில ஒரு கவர்மெண்ட் சொல்லுதுன்னு வைங்களேன், ಇದು ಒಂದು ಬೆಳಿಗ್ಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಹೇಳ್ತು ಅಂತ, ஆதார் கார்டு இருக்கிற எல்லாரும் போய் நாளைக்கு காலையில ஒரு 1000 ரூபாய் காசு வாங்கிக்கோங்க. ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ 1000 ರೂಪಾಯಿ ಕಾಸು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இப்போ நான் சொல்றேன், நேத்து நியூஸ்ல பிரைம் மினிஸ்டர் என் பேரே சொல்லல. ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ನನ್ನ ಹೆಸರೇ ಹೇಳಲಿಲ್ಲ. இப்போ இந்த கொரோனால சொன்னாங்க, ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாரும் போய் என்ன பண்ணிக்கோங்க, ಈ ಕೊರೋನಾ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಇರೋರೆಲ್ಲ ಹೋಗಿ ತಗೊಳ್ಳಿ, அக்கி தோழி. ಅಕ್ಕಿ ತಗೊಳ್ಳಿ. இப்ப நீங்க சொல்றீங்க, இல்ல என் பேர் சொல்லவே இல்ல, ನನ್ನ ಹೆಸರು ಹೇಳಲೇ ಇಲ್ಲ, அதனால நான் போய் அரிசி வாங்க மாட்டேன். ನಾನು ಹೋಗಿ ಅಕ್ಕಿ ತಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? ನಿಮ್ಮ ಪಕ್ಕದ ಮನೆಯವರು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? என்ன சொல்லுவார்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? இப்படி உங்களை பார்த்து சும்மா இருப்பாரா? ಸುಮ್ಮನೆ ನೋಡ್ಕೊಂಡಿರ್ತಾರ? சொல்லுங்க, கொஞ்சம் எதுனா சொல்லுங்க. ಹೋಗಿ ಅಕ್ಕಿ ತಗೊಳ್ರಿ ಅಂತ நீங்க சொல்றீங்க, இல்ல ನನ್ನ ಹೆಸರು ಹೇಳೇ ಇಲ್ಲ, ನಾನು ತಗೊಳ್ಳೋದ. அவங்க கரெக்டா சொன்னாங்க பாரு. நான் சொன்னா நீங்க அதை பேஜார் பண்ணிக்குவீங்க. ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ಬೇಜಾರು ಮಾಡ್ಕೊಳ್ತೀರಾ? நம்மள லூசுன்னு நினைப்பாங்க. ಲೂಸ್ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡು. ஏன்னா கவர்மெண்ட் ஏற்கனவே என்ன பண்ணிடுச்சு, ಗೌರ್ಮೆಂಟ್ ಏನ್ ಹೇಳಿದೆ? நீ வாங்குறதும் வாங்காம இருக்கிறதும் உன் கையில இருக்குது. ತಗೊಳ್ಳೋದು ತಗೊಳ್ಳದೆ ಇರೋದು ನಿನ್ ಕೈಲಿದೆ. இங்க கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறது, ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಬೋಧಿಸಲ್ಪಡ್ತದೆ, அதில் இருக்கிற காரியங்கள் உனக்கு சொல்லப்படுகிறது. ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಲ್ಪಡ್ತದೆ. அதை நீ சுமந்து போய் ಅದಕ್ಕೆ தண்ணீர் ஊற்றுகிறது உண்மையானா, ನೀನು ಅದನ್ನೇ ಒತ್ಕೊಂಡೋಗಿ ನೀರನ್ನು ಉಯ್ಯೋದೇ ಆದ್ರೆ, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ಪೌಲನನ್ನು ಹೇಳ್ತಾರೆ, நான் விதை விதைக்கிறேன், ನಾನು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತುತ್ತೇನೆ, அப்போலோ அதுக்கு தண்ணீர் வாக்குறான், ಅಪೊಲ್ಲೋಸನ ನೀರನ್ನು ஆனால் அதை விளைய செய்கிறவர் கர்த்தரே. ಬೆಳೆಸುವವರು ದೇವರೇ. அதனால இங்க வசனம் விதைக்கப்படும்
விதைக்கப்படுகிறது. ವಾಕ್ಯವು ಬಿತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ. அதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்து அதுக்கு தண்ணீர் ஊற்றும் போது ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಹಾಕಿ ನೀರನ್ನು ಹಾಕುವಾಗ அது ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில கனி கொடுக்க ஆரம்பிக்கும். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅದು ಫಲವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. சங்கீதக்காரன் முதல் சங்கீதத்தில் இப்படியாய் பாடுகிறான். ಕೀರ್ತನೆ ಮೊದಲನೇ ಕೀರ್ತನೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, இரவும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ಹಗಲಿರುಳು ಧ್ಯಾನಿಸುವಂತವರು ಭಾಗ್ಯವಂತರು. அவன் தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಫಲವನ್ನು அப்ப ಕೊಡುತ್ತಾರೆ. எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்குது. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಕಾಲ ಇದೆ. நீ விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் அந்த காலத்திலே உன் வாழ்க்கையிலே கனி வந்தே வரும். ನೀನು ಇಷ್ಟಪಟ್ಟರು ಪಟ್ಟದೆ ಹೋದ್ರು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಫಲ ಬರುತ್ತೆ. அதை நீ நினைச்சாலும் நினைக்காம போனாலும் அந்த மாசத்துல உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். ನೆನೆಸದೆ ಹೋದ್ರು ಆ ತಿಂಗಳಲ್ಲಿ ನೀವು ಆಶೀರ್ವಾದ. அதற்கு ஒருவேளை நீ பாத்திரவானா இருந்தாலும் பாத்திரவானா இல்லாமல் போனாலும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற செய்வார். ಪಾತ್ರರಾಗಿದ್ರು ಅದಕ್ಕೆ ಪಾತ್ರರಲ್ಲದೆ ಇದ್ರು ಹೋದ್ರು ஏன் செய்யலாம் அந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில அவர் நிறைவேற செய்கிறார். ಯಾಕೆ ಆ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತವೆ? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், ಪೌಲನನ್ನು ಕೊರಿಂಥ ಸಭೆಯವರಿಗೆ ಹೇಳುವಾಗ எடுத்து வாசிங்க 1வது அதிகாரம் 9வது வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 ಕೊರಿಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದ ಆತನು ನಂಬಿಗಸ್ತ. சொல்லுங்க, என்னை அழைத்தவர் ನನ್ನನ್ನು ಕರೆದವರು உண்மை உள்ளவர். ஏன் செய்யலா? நீங்க அவரை தேடி போலியா? வேதம் சொல்லுங்க, அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ವೇದ ಹೇಳುತ್ತೆ ನೀವು ಅವರನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗಿಲ್ಲ, ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ. நான் காலையில முதல் ஆராதனையில சொன்னேன். ಮೊದಲನೇ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ஒரு நாள் நானே அண்ணா எல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம். ನಾನು ಅಣ್ಣ ಎಲ್ಲ ಒಂದು ಮದುವೆಗೆ ಹೋದ್ವಿ. அது ஒரு முஸ்லீம் கல்யாணம். ಅದು ಒಂದು ಮುಸ್ಲಿಂ ಮದುವೆ. நம்ம போய் கேட்ல நின்னு கூப்பிட்டவருக்கு போன் பண்ணா அவர் போன் நாட் ரீச்சபிள். ನಾವು ಗೇಟ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರ ಫೋನ್ ನಾಟ್ ರೀಚಬಲ್. இப்போ கிறிஸ்தவ கல்யாணம்னா பிரைஸ் தி லார்ட் சொல்லி உள்ள போயிடலாம். ಕ್ರಿಸ್ತವರು ಮದುವೆ ಇದ್ದಾರೆ, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಹೇಳಿ ಒಳಗಡೆ. முஸ்லீம் கல்யாணத்துல போய் என்ன சொல்றது? ಮುಸ್ಲಿಂ ಮದುವೆಗೆ ಹೋಗಿ ಏನ್ ಹೇಳೋದು? பொண்ணு பக்கம் போறதா பையன் பக்கம் போறதா? ಹೆಣ್ಣು ಕಡೆ ಹೋಗೋದಾ ಗಂಡು ಕಡೆ ಹೋಗೋದಾ? நம்ம போயிருக்கிற சாப்பாட்டு பக்கம் போறதுக்கு ಊಟದ ಕಡೆ ಹೋಗಿರೋದು. அண்ணா தான் முன்னாடி போனாரு. ಅಣ್ಣನೇ ಮುಂದೆ ಹೋದ್ರು. அவர் என்னவோ சொல்லி அண்ணாவை கேட்டாரு, கோன் யார் வேணும்னு கேட்டாரு. ಅವರು ಯಾರು ಬೇಕು ಅಂತ ಕೇಳಿದ್ರು. அண்ணா அவரை பார்த்து சொன்னாரு, சலீம் பாய். ಅವ್ರಿಗೆ ಸಲೀಂ ಬಾಯಿ ಬೇಕು. அவர் கேட்டாரு, கோன் சலீம் பாய். ಯಾವ ಸಲೀಂ ಬಾಯಿ? நான் பின்னாடி நிக்கிறேன். ನಾನು ಹಿಂದೆ ನಿಂತಿದ್ದೀನಿ. என்ட்ரியே பிரச்சனை. ಎಂಟ್ರಿಯಲ್ಲೇ ಸಮಸ್ಯೆ. அவர் நீங்க உங்களை யார் கூப்பிட்டதுன்னு கேக்குறாரு. ಅವ್ರು ನಿಮ್ಮನ್ನ ಯಾರು ಕರೆದಿದ್ದು ಅಂತ ಕೇಳಿ எங்க போய் பிரியாணி சாப்பிடுறது? ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನೋದು? அப்புறமா நம்மள கூப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாரு. ನಮ್ಮನ್ನ ಕರೆದಂತ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಬಿಟ್ಟು ஐயோ வாங்க பாய் பிரியாணி சாப்பிடுவோன்றாரு அவரு. ಬನ್ನಿ ಬಾಯಿ ಊಟ ಮಾಡಿ ಬನ್ನಿ. ஐயோ ஆரம்பத்துல என்ன பிரச்சனை தெரியுமா உனக்கு? ಆರಂಭದಲ್ಲಿ ಏನು ಸಮಸ್ಯೆ ಗೊತ್ತಾ? அவர் பேர் கலீம் பாய். ಅವರು ಸಲೀಂ ಬಾಯಿ. நம்ம அவரை சலீம் பாய்னு கேட்கிறோம். ಅವರನ್ನ ಸಲೀಂ ಬಾಯಿ ಅಂತ ಕರೆದಿಲ್ಲ. ஐயோ இது ஒரு பெரிய உண்மை நடந்தது. ಇದು ನಡೆದಂತ ಸಂಭವ. இப்போ நம்மள கூப்பிட்டவங்க கொஞ்ச நேரம் இல்லாம போனாலே நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுது. ನಮ್ಮನ್ನ ಕರೆದಂತವರು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಕಾಣದೆ ಹೋದ್ರೆ ತಡಮಾಡುವುದು. அதான் தாவீது பாடும்போது பாடுகிறார், ಅದನ್ನ ದಾವೀದನ ಹಾಡುವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, எந்த ஒத்தாசையும் நான் நம்ப போகிறது இல்ல. ಯಾವುದೇ ಒಂದು ಸಹಾಯ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು அந்த ஒத்தாசையை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. ಸಹಾಯವನ್ನು ತಡೆಯಲು அந்த ஒத்தாசை நீங்க போய் உங்களை சொல்லிக்கணும்னு அவசியம் கிடையாது. ಸಹಾಯವನ್ನು ಹೋಗಿ ನೀವು ಹೇಳು. நீங்க அவருக்கு பிள்ளையா இருக்கிறதுனால, அவர் உங்களை அழைச்சிருக்கிறதுனால, அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்கள் வாழ்க்கையில உண்மை உள்ளவர். நீ சோர்ந்து போகும்போது அவர் உண்மை உள்ளவர். ಸೋತು நீ ಹೋಗುವಾಗ பிரச்சனையில் இருக்கும்போது அவர் உண்மை உள்ளவர். உன் வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைகளிலே அழைச்சவர் உண்மை உள்ளவர். ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ತೊರೆಯುವುದಿಲ್ಲ. இந்த காலையில நீங்கள் ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர். ಕರೆದಾತನು ನಂಬಿಕೆ. எல்லாம் உங்கள் வாழ்க்கையில மாறி போகலாம். ಎಲ್ಲವೂ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ கட்சின மனைவி மாறி போகலாம். ಹೆಂಡತಿ பெற்றெடுத்த பிள்ளைகள் மாறி போகலாம். ಮಕ್ಕಳು உடைய ஐஸ்வர்ய சம்பத்து மாறி போகலாம். ಐಶ್ವರ್ಯ ಸಂಪತ್ತು உன்னை அழைத்த இயேசு மாறுகிறதே இல்லை. உன் நம்பிக்கை எப்பொழுது இயேசுவின் மேல வை. ನಂಬಿಕೆ ಯಾವಾಗಲೂ அது ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. ಕ್ಷಣವಾದ ಕೈ ಬಿಡೋದು. நம்ம ஞானஸ்தானம் எடுத்த ஆரம்பத்துல ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತೆಗೆದ ಪ್ರಥಮದಲ್ಲಿ ரொம்ப பேர் நினைச்ச முட்டியில நின்று 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன். ನಾನು ಮೊಣಕಾಲಲ್ಲಿ ಇಟ್ಟು 1 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ வயசாக நமக்கு
கால் வலி வந்துருச்சு. ವಯಸ್ಸಾಗಿ ಕಾಲು ನೋವು ಬಂತು. நம்ம சரீரத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை இல்ல. ನಮ್ಮ ಶರೀರದ ಮೇಲೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ உன் ಇಲ್ಲ. நம்பிக்கை அதன் மேல் வைத்து ஓடாதே. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆನ ಅದರ ಮೇಲೆ உன் பணத்தின் மேல் உன் நம்பிக்கை வைத்து ஓடாதே. ಹಣದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು உன் அழகின் மேல் உன் நம்பிக்கை வைத்து ஓடாதே. ಸೌಂದರ್ಯದ ಮೇಲೆ அழைத்த இயேசுவின் மேல் உன் நம்பிக்கை வைக்கிறது உண்மையானா, ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು அந்த கல்வாரி சிலுவையிலே உனக்காய் அடிக்கப்பட்டவர் மேல் உன் நம்பிக்கை வைக்கிறது உண்மையானா, ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟವರಂತ எந்த சூழ்நிலையிலும் அவர் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವರು ಕಾಪಾಡಲು ಶಕ್ತ. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರ ದಾವೀದನೇ உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் ஆண்டவரே, ಮರೆಯಾಗಿ ನಾನು ಎಲ್ಲೂ ಹೋಗಲಿ. நான் பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் ಪಾತಾಳದಲ್ಲಿ ಹೋಗಿ அங்கேயும் நீர் என்னை தேற்றுகிறீர் ஆண்டவரே. ನೋಡ್ತೀರಾ ஓ, நீ இழந்த இடத்துல இல்லாமல் கீழே போயிருந்தாலும், ಇಲ್ಲ ಅಂತ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕೆಳಗಡೆ உன்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லாமல் இருந்தாலும், ಸಂತೋಷದ ಗೊಬ್ಬರ எந்த ஸ்தலத்திலும் உன்னை நிழல் போல அவர் உன்னை தொடர்ந்து கொண்டே இருப்பார். ನೆರಳಿನ ಹಾಗೆ ನಿಮ್ಮ இந்த ಸಂಘ வருஷம் நமக்கு ஒரு ஆச்சரியமான வருஷம். ಒಂದು ವರ್ಷ ಆಶ್ಚರ್ಯ நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. ಎದುರು ನೋಡದಂತ ಅನೇಕ நம்முடைய ಕಾರ್ಯಗಳು குடும்பத்தில் அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆದಿವೆ. ஆனால் கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார் அல்லவா, ಇದುವರೆಗೂ ನಮ್ಮ இதுவரைக்கும் நம்மை சுமந்திருக்கிறார் அல்லவா, இதுவரைக்கும் உன்னை வழி நடத்தினவர், ನಮ್ಮ ದಾರಿ இதுவரைக்கும் உன்னை சேர்த்து கொண்டவர், ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ இனியும் உன்னை வழி நடத்தவர் உண்மை உள்ளவர், இனியும் உன்னை வழி நடத்தவர் உண்மை உள்ளவர். ನಡೆಸಲು இந்த காலையில் இந்த வசனத்தை நீ கேட்கிறது உண்மையானா, ವಾಕ್ಯವನ್ನು ಬೆಳಗ್ಗೆ ನೀವು இதனுடைய ಕೇಳುವಾಗ வாழ்க்கையில நீ அறிக்கை செய்கிறது உண்மையானா, ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಯ್ಕೆ ಮಾಡುವ அவர் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, ನಿಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡುವ அவர் உன்னை கைவிடுகிறதும் இல்லை, ಕೊರೆಯುವುದು நீ ಇಲ್ಲ. நிர்மூலமாகி போகிறதும் இல்லை. ಮೂಲವಾಗಿ ಹೋಗುವುದು ಇಲ್ಲ. அவருடைய கிருபை உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. ಹೊಸದಾಗಿ ಇರ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, நான் வாக்குத்தத்தத்தை கேட்கிறவே இல்ல. ವಾಗ್ದಾನವನ್ನ ಕೇಳುವಷ್ಟದಲ್ಲ, சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை கேட்கிறவே இல்ல, ವಾಗ್ದಾನವನ್ನ ಕೇಳುವಂತದ್ದಷ್ಟೇ ಅಲ್ಲ. அதை நான் சுகந்தரிக்கிறவன். ಅದನ್ನ ನಾನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಂಡು கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ಅಪೊಸ್ತಲರ ಗ್ರಂಥಗಳು 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ. ஆகையால் நீங்கள் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு ஆ, போகாமல் ஆ. என்னிடத்தில் இங்கே கேள்வி வேதம் சொல்லு, ஆண்டவர் சொல்றாரு இந்த அப்போஸ்தலர்களை பார்த்து, ಇಲ್ಲಿ ದೇವರು ಅಪೊಸ್ತಲರನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, என்னிடத்தில் நீங்கள் என்ன பட்டீங்க, ನೀವು ನನ್ನ ಹತ್ರ ಏನನ್ನ ಹೊಂದಿದ್ರಿ? என்னிடத்தில் நீங்கள் கேள்விப்பட்டதை ನೀವು ನನ್ನ ಹತ್ರ ಕೇಳಿದ್ದನ್ನ ஆ, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நிறைவேற, பிதா உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற ತಂದೆಯು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾಡಿದಂತ ಒಡಂಬಡಿಕೆ ನೆರವೇರಲು ஆ, காத்திருங்கள் என்று காத்திருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆதியிலே ஒரு உடன்படிக்கை செய்தார். ಆದಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾಡಿದ್ರು. அதை யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் நித்திய உடன்படிக்கையாய் செய்தார். ಯಾಕೋಬು ಇಸ್ರಾಯೇಲರು ನಿತ್ಯ ಒಡಂಬಡಿಕೆ ಆಗಿ அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு சொல்லி போதித்தார். ಅಪೊಸ್ತಲರಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದನ್ನ ಹೇಳಿ ಬೋಧಿಸಿ சொன்னார், என்னிடத்தில் நீங்கள் கேள்விப்பட்டதை, ನೀವು ನನ್ನ ಹತ್ರ ಕೇಳಿದ್ದನ್ನ நான் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளை, ನಾನು ಹೇಳಿದಂತ ಎಲ್ಲಾ ಮಾತುಗಳು பிதா உங்களுக்கு செய்த எல்லா வாக்குத்தத்தங்கள் ತಂದೆ ನಿಮಗೆ ಹೇಳಿದಂತ ಎಲ್ಲಾ உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிற வரையிலே ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರುವ இந்த இடத்துல எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்க. ರಕ್ಷಣೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದಾಗೆ ஏனென்றால் சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில இது நிறைவேற போகிறது. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿಕ್ಕೆ 2வது அதிகாரத்தில் பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தது. 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಬೆಂತೆಕೋಸ್ತ ದಿನ ಎಂಬುದಾಗಿ பரிசுத்த ஆவியானவர் எல்லாரின் மேல் இறங்கினார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದ. அது வரைக்கும் பயந்து கொண்டிருந்த பேதுரு இப்பொழுது தைரியமாய் எழும்புகிறார். ಅಲ್ಲಿವರೆಗೂ ಭಯದಿಂದಿದ್ದಂತ ಪೇತ್ರನು ಈಗ ಫಲ நீங்கள் கொலை செய்தீர்கள் இயேசுவை, ನೀವು ಕೊಂದಂತ ಯೇಸು அதற்கு நாங்களே சாட்சி. ಅದಕ್ಕೆ ನಾವುಗಳೇ ಸಾಕ್ಷಿ. அவருடைய முதல் பிரசங்கத்திலே 5000 பேர் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ಮೊದಲ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 5,000 ಜನ, மறுபடியும் ஒரு பிரசங்கம் பண்ணார், 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಪ್ರಸಂಗ 3,000 ಜನಗಳು பிதாவினிடத்திலே பெற்ற வாக்குத்தத்தம் ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡಂತ அவருடைய வாழ்க்கையில் அன்றைக்கு நிறைவேறினது உண்மையா? ಆ ದಿನದಲ್ಲಿ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿದ್ದಾಗಿದೆ. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஞானஸ்நானம் எடுத்து ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದೇವರ ಹೆಸರು கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்வாங்கி கொண்டிருக்கிற நீயும் நானும் ಕರ್ತನ ದೇಹವನ್ನು ರಕ್ತವನ್ನು ತಿಂತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಾವು இந்த எல்லா வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ವಾಗ್ದಾನಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ஒரு சரியான ஒரு நேரம் வரும். ಒಂದು ಸರಿಯಾದ
ஆசீர்வாதமாய் வைப்பார். ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದು. நீ வாக்குத்தத்தத்துக்கு கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೇಳುವಂತವರು ಮಾತ್ರ அதை அனுபவிக்கிறவனாய் கர்த்தர் காலையில உன்னை மாற்றுவார். ಅದನ್ನು ಅನುಭವಿಸುವ ಹಾಗೆ ದೇವರು ನಿಮಗೆ அவருடைய பிரதான வாக்குத்தத்தம் ಅವರ ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನಗಳು ஆபிரகாமோடு செய்த வாக்குத்தத்தம் ಅಬ್ರಾಮನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದ இன்றைக்கு இந்த காலையில வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் எல்லார் மேலும் ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಚಿಕ್ಕವರು ಕೊಂಡು ದೊಡ್ಡವರ ತನಕ அது உன் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ அதை நீ ನೆರವೇರುತ್ತೆ. பயன்படுத்த ஆரம்பி. ಅದನ್ನ ನೀವು ಉಪಯೋಗಿಸಲು உன் பிரச்சனை போராட்டம் வரும்போது சொல்லுங்க, ನೀವು ಸಮಸ್ಯೆ ಹೋರಾಟಗಳು ಬರುವಾಗ நான் வாக்குத்தத்தத்தை கேட்கிறவன் அல்ல, ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೇಳುವಷ್ಟದಲ್ಲ, அவருடைய தழும்புகளால் சுகமாய் இருப்பாய் என்று கேட்கிறவன் அல்ல, ಆತನ ಭಾಷಣಗಳಿಂದ ಗುಣವಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳೋದಷ್ಟೇ அந்த ಅಲ್ಲ, தழும்புகளால் நான் சுகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. ಆ ಒಂದು ಭಾಷಣಗಳಿಂದ ನಾನು ಗುಣವಾದ நீ ಎಂಬುದಾಗಿ சொல்ல 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 கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய ஆரம்பிப்பார். ಅದನ್ನ ನೀವು ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ ಇರುವಾಗ ದೇವರು ಅದು ನಿಮ್ಮ இந்த ಜೀವಿತದಲ್ಲಿ உலகத்துல ஒரு வழக்கம் இருக்குது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಕಾನೂನು ಇದೆ. நீங்க எதையுமே 21 நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು 21 ದಿನ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ அது 22வது நாள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில அது செயல்பட ஆரம்பிக்கும். ಈ 22ನೇ ದಿನದಲ್ಲಿ ತಾನಾಗಿ இப்ப ಮಾಡುವಂತರಾಗಿ நீங்க 21 நாள் காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்க அலாரம் வச்சு எந்திரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ಈ 21 ದಿನಗಳ 6 ಗಂಟೆಗೆ ಅಲಾರಾಮ್ ಇಟ್ಟು ಎದ್ದೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎದ್ದೊಳ್ರಿ. இந்த 22வது நாள் 6 மணிக்கு உங்களுக்கு முழிப்பு வந்துடும். ಅಂದ್ರೆ 22ನೇ ದಿನ 6 ಗಂಟೆಗೆ ನಿಮ್ಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. இந்த வருஷத்துல மீதியா இருக்கிற நாள் இந்த வசனத்தை சொல்லி நீங்க அறிக்கையிட ஆரம்பிக்க ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ನೀವು ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ ಹೋಗೋದಾದ್ರೆ அது உங்கள் வாழ்க்கையில ஒரு அபியாசமாய் மாறி போகும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಭ್ಯಾಸವಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತದೆ. ஒரு பையன் ஒரு வீட்டுல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ಒಂದು ಹುಡುಗ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕೆ ஆண்டவரே எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் ஆண்டவரே, ದೇವರೇ ನನಗೊಂದು ಸೈಕಲ್ ಬೇಕು, ஆண்டவரே எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் ஆண்டவரே. ದೇವರೇ ನನಗೊಂದು ಸೈಕಲ್ ಬೇಕು. நடு ஆள்ல ஜெபம் பண்றான். ನಮ್ಮ ನಡು ಹಾಲ್ನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. அவ அப்பா வந்து சொன்னாரு, டேய் மெதுவா ஜெபம் பண்ற ஆண்டவருக்கு கேட்கும். ಅವ್ರ ತಂದೆ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ ನಿಧಾನವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ, ದೇವರಿಗೆ ಕೇಳಿಸುತ್ತೆ. அவன் சொல்றான், ஆண்டவருக்கு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ದೇವರಿಗೆ ಕೇಳಿ ತುಂಬಾ ದಿನ ಆಯ್ತು, உங்களுக்கு தான் கேட்க மாட்டேங்குது. ನಿಮಗೆ ಕೇಳಿಸ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ? அப்படி நீ 21 நாள் சொல்லிக்கொண்டே இருந்தீனா 21 ದಿನ ನೀವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ದಾನಿಯೇಲನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ அவன் ஜெபம் எல்லாம் தேவ சமூகத்தை போய் எட்டினது. ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹೋಯಿತು. கர்த்தர் நேபுகாத்நேச்சாருக்கு முன்பதாக அவரை உயர்த்தினார். ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ ರಾಜನ ಮುಂದೆ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತಂದ. உன்னுடைய ஜெபம் போக 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 ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ கர்த்தர் அதை உன் வாழ்க்கையில செய்ய ஆரம்பிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ. தேவதூதன் சகேரியாவை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ಜಕರೀಯನನ್ನು ನೋಡಿ சகேரியா பயப்படாதே, ಜಕರೀಯನೇ ಭಯಪಡಬೇಡ, உன் ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் தேவ சமூகத்தை எட்டியிருக்கிறது. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯೆಲ್ಲ ದೇವರ கர்த்தர் உன் ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறீங்க. ವರ್ಷದ ಕೊನೆಯಲ್ಲಿ ಬಂದ 12 மாத கர்த்தர் நடத்தி இருக்கிறாரு. 12 ತಿಂಗಳು ದೇವರು ನಡೆಸಿದ್ದಾರೆ. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. நிறைவேறாத காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் உனக்கு நிறைவேற செய்வார். ದೇವರು ನೆರವೇರಿಸಿದ நடக்காத காரியத்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் நடக்க செய்வார். நீ தோல்வி பண்ணிருக்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ಜೀವನ ಕೊಡ್ತಾರೆ. அதை சொல்லியிருக்கிறவர் செய்தே செய்வார். ಹೇಳಿದವರು ಮಾಡೇ ಮಾಡ್ತಾರೆ. அவர் செய்கிற வரையில உன்னை கைவிடுகிறதே இல்லை. ಅದನ್ನ ನೆರವೇರಿಸುವವರೆಗೂ ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. ಆ ಅಧಿಕಾರವನ್ನ ಅದನ್ನ ಕೈ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. இன்றைக்கு நீங்க வந்து அதிகாரம் பெற்றவர்கள். ಈ ದಿನ ನೀವು ಅಧಿಕಾರ ಹೊಂದಿದಂತವರು சோர்ந்து போகாதீங்க. ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. இந்த பைபிள் தான் உலகத்துல இருக்கிற எல்லா புஸ்தகத்தோட ஒரு வெளியேற புஸ்தகம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಪುಸ್ತಕಗಳಿಗಿಂತಲೂ ಇದು ಬೆಲೆ ಉಳ್ಳಂತ இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இது சத்திய வேதம். ಇದಕ್ಕೆ ಹೆಸರು ಸತ್ಯವೇದ. ஏன்னா இதுக்கு பொய் சொல்ல தெரியாது. ಇದಕ್ಕೆ ಸುಳ್ಳು ಹೇಳೋದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இதுல சொல்லி இருக்கிறது வாழ்க்கையில நடந்திருக்கும்னா நடந்தே இருக்கும். ಇದು ಹೇಳಿದ್ದು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೀತದೆ ಅಂದ್ರೆ ನಡೆದೇ அந்த ನಡೆಯುತ್ತೆ. அதிகாரத்தை நீ பயன்படுத்த ஆரம்பி. ಆ ಅಧಿಕಾರವನ್ನ ನೀವು ನಡೆಸೋದಕ್ಕೆ இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறது உண்மையானா? ಈ ದಿನ ನೀವು ತೀರ್ಮಾನ இந்த ತೆಗೆಯುವುದು 13வது நாளில் நீங்கள் தீர்மானத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து போகிறது உண்மையானா? ದಿನದಿಂದ ನೀವು ತೀರ್ಮಾನವನ್ನು உடைய குறைவெல்லாம் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் நடத்துவார். ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳನ್ನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ತೆಗೆದುಹಾಕ್ತಾರೆ. வேதம் அப்பா யோபு 42:2 சொல்லும்போது ಯೋಬನ ಗ್ರಂಥ 42ನೇ கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியவே முடியாது. ಕರ್ತರು ತೀರ್ಮಾನಿಸಿದ್ದನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் உங்கள் வாழ்க்கையில தடை செய்ய முடியவே முடியாது. ಕರ್ತರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார். ಆದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆದಕ್ಕಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. இடத்துல ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಹತ್ರ ಒಂದು ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರ ಇದೆ. ஏன் தெரியுங்களா? அது உங்களிடத்துல இருக்கிற அதிகாரம் இல்ல, ಅದು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇರುವಂತ ಅಧಿಕಾರ, உனக்குள்ள இருக்கிற இயேசுவின் அதிகாரம். ನಿಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಯೇಸುವಿನ ಅಧಿಕಾರ. ஒரு சிலர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, பிரதர் ரொம்ப ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் சீரியஸா இருக்கிறாரு,
சொல்றாரு ஜெபம் பண்ணிக்கோங்க. ಅದಕ್ಕೆ ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಒಬ್ರು ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ಇದ್ರೆ ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆಗಿದ್ರೆ ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ. என்ன அதோட அர்த்தம்? நம்ம எல்லாம் MBBS டாக்டரா? ನಾವೇನೆಲ್ಲ MBBS ಡಾಕ್ಟರಾ? ஓ இந்த மாத்திரை கொடுங்க அவர் சரியாயிடுவார்னு சொல்ல முடியுமா? ಈ ಮಾತ್ರೆ ಕೊಟ್ಬಿಡಿ ಅವರು ವಾಸಿ ಆಗ್ತಾರೆ ಅಂತ வேதம் சொல்லுகிற உலகத்துல இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ಲೋಕದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನಿಗಳನ್ನ ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಕ್ಕೆ பைத்தியங்களாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு ಹುಚ್ಚರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡು அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைக்கிறார். ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತಾರೆ. எத்தனை பேர் உங்களை கேட்டிருக்கிறாங்களா இல்லையா? ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮನ್ನ ಕೇಳಿದಾರೆ? கடத்துல இருக்கிற ஜெபம் பண்ணிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? ಸಾಲದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದರೆ, வியாதியில இருக்கிற எங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂತ ಕೇಳಿದರೆ, ரோட்ல போறவனை பார்த்து சொல்லி இருக்கிறாங்களா? சும்மா இருக்கிறவனை பார்த்து சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல, உன்னிடத்துல ஒரு அதிகாரம் இருக்கிறது. இயேசு உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்கு அது தெரியும், ಜನಗಳಿಗೆ ಅದು ಗೊತ್ತು, உனக்கு தான் தெரியல. ಆದ್ರೆ ನಿನಗೇನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ரொம்ப பேருக்கு நம்ம இடத்துல இருக்கிற அதிகாரம் தெரியல. ನಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಅಧಿಕಾರ ಗೊತ್ತು, பிசாசுக்கு நம்ம இடத்துல இருக்கிற அதிகாரம் தெரியும். ಶೈತಾನನಿಗೆ ಗೊತ್ತು ಅಧಿಕಾರ. ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு இடத்துல எங்கேயோ போய் பூஜை பண்ணி இருக்கிறாங்க. ಒಂದು ಅಮ್ಮ ಹೋಗಿ ಎಲ್ಲೋ ಒಂದು ಪೂಜೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆனா அந்த பிசாசு பேசி இருக்குது, ಆ ಒಂದು ದೆವ್ವ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, ஐயோ நீ வணங்குற கடவுள் தான் உண்மையான கடவுளே, ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರೇ ನಿಜವಾದ ದೇವರು, நீ ஏன் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற? ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀಯ? நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. ನಾನು ಹೇಳೋದು 100ಕ್ಕೆ 100 ಸತ್ಯ. நமக்கு தெரியாத போது அதை நமக்கு பிசாசு சொல்லி கொடுக்கிறான். ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇದ್ದಾಗ ಶೈತಾನ್ ನಮಗೆ ಹೇಳಿ ಕೊಡ್ತಾನೆ. இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತೇನೆ. உனக்குள்ள ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது. உனக்குள்ள ஒரு எல்லா வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ಎಲ್ಲ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதை நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பிங்க. ನೀವು ಅದನ್ನ ಸ್ವತಂತ್ರಿಸಿ, அதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮ ಹಣತೆ ಇಲ್ಲದಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ. இந்த வருஷத்தின் கடைசிக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ಈ ವರ್ಷದ ಕೊನೆಗೆ ಕೊಂಡು ತಂದಿದ್ದಾರೆ. ஆரம்பத்தில் ஒரு வாக்கு பண்ணினாரே, ಆರಂಭದಲ್ಲಿ ಒಂದು ವಾಗ್ದಾನ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, நான் உங்களை கைவிடுவதும் இல்லை. ನಿಮ್ಮನ್ನು ತೊರೆಯುವುದೂ ಇಲ್ಲ. அப்படி சொன்ன ஆண்டவர் ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದಂತ ದೇವರು இதுவரைக்கும் நம்மை கைவிடவே இல்லைங்க. ಇದುವರೆಗೂ ಕೈ ಬಿಟ್ಟೇ ಇಲ್ಲ, இதுவரைக்கும் நம்மை விட்டு விலகவே இல்லைங்க. ನಮ್ಮನ್ನ ತೊರೆದೂ ಇಲ್ಲ. பலருக்கு பல அற்புதம் நடந்திருக்குது இந்த கொரோனால. ಈ ಒಂದು ಕೊರೋನಾ ಸಮಯದಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ಹಲವು ಅದ್ಭುತಗಳು நம்ம ನಡೆದಿದೆ. குருபள்ளி சர்ச்ல இருக்கிற ஒரு பிரதர் சாட்சி சொன்னாரு, எல்லாருக்கும் வேலை போச்சு, ஆனா அவருக்கு 30% சேலரி அதிகமாகி வேலை கிடைச்சிச்சு. ಈ ಕುರುಬರಲ್ಲಿ ಚರ್ಚಿನಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಕೆಲಸ ಆಯ್ತು, ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬರು பால் சாருக்கு கொரோனால வீடு வாங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ಕೊರೋನಾ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹೋದರೊಬ್ಬರು ಮನೆ ತಗೊಳ್ಳೋದು. நான் சொல்ற சாட்சி அமெரிக்கால நடந்த சாட்சி இல்ல, ನಾನು ಹೇಳ್ತಾರ ಸಾಕ್ಷಿ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ நம்ம ನಡೆದ, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நடந்த சாட்சி. ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತಿರೋರು ನಡೆದಂತ ಸಾಕ್ಷಿ. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் செய்ய முடியுமே, ஆனா ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತವರಿಗೆ ಮಾಡೋದಕ್ಕೆ நமக்கு கர்த்தர் செய்வது 100க்கு 100 உண்மை. ದೇವರು ನಮಗೆ ಮಾಡಲು ಶಕ್ತರು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று ஒரு காணிக்கை கொடுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುವಾಗ ಕರ್ತನಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಕಾಣಿಕೆಯಿಲ್ಲ. చాలునయ్యా చాలునయ్యా నీ కృప నాకు చాలునయ్యా నీ కృప నాకు చాలునయ్యా 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 నీ కృప నాకు చాలునయ్యా నీ కృప నాకు చాలునయ్యా ప్రేమమయుడే
காலையில் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அப்படியே சுத்த கேள்வி வாய்களை திறந்த ஆண்டவரை பார்த்து சொல்லும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் இருக்கிறது நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, எல்லாரும் நிமிஷம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் விடாது. அவை மட்டும் இருக்கிறதும் நிர்மலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யமா இருக்கிறீர்களப்பா. இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய உடன்படிக்கை செய்திருப்பதற்காக நித்திய உடன்படிக்கை நாங்கள் ஜீவனோடு இருக்கிற வரையிலும் ஓ கர்த்தர், நீ சொன்ன எல்லா ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்கள் எங்களுக்காகவே வைத்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிகமாய் கிருபையா நேசிக்கிறதா நல்ல ஆண்டவரே. தர்மையான நல்ல இரண்டாவது ஓய்வு நாள் ஆண்டவர் ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் இந்த வருஷத்தின் கடைசி மாதமாகிய இந்த மாதத்தின் மூன்றாவது ஓய்வு ஆண்டவர் வாரத்திலே மூன்றாவது ஓய்வு ஆண்டவரே ஓய்வு நாளிலே என் தேவன் கலந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் பாராட்டின இலக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிமிஷம் வரையிலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் இந்த நிமிஷம் வரையிலும் காத்தப்பா. உடைய ஆலயத்துக்கு அவளை கொண்டு வந்தையா, உமை பாடி மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்க ராஜா, நீ என்னை விட்டு விடாததற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ சாதாரணமான வாக்குத்தத்தம் அல்ல, சாதாரணமான உடன்படிக்கையும் அல்ல, நித்திய 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 உடன்படிக்கை தேவனுக்கு தந்ததுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் மீதியான ஒரு சில நாட்கள் தான் உண்டு, இன்னும் 2 வாரம் தான் உண்டு இந்த ஆண்டு முடியறதுக்கு. இந்த 2 வாரமும் கர்த்தர் சபையை காப்பீராக. ஓ, நீ நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறீர். ஒவ்வொரு விட்டு விலகாதபடி கைவிடாதபடி காக்க போவதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொருவருமாய் காத்துக்கொள்ளும். இந்த காலையில் ஆராதனைக்கு ஓடி வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமாய் சிறு குழந்தை முதல் கொண்ட பெரியவர் மட்டுமாக தனித்தனியாக வேறுபேராக குடும்பமாய் ஆசீர்வதித்து என் தேவனுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி உயர்த்தி தாங்கி நடத்துவீராக. அவருடைய மன விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை ஜெயமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெற்றியாக நடத்தும். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசமாய் அவர்களை பற்றி கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களை சுத்தமைத்துக் கொள்ள பிள்ளைகளை நடத்துவீராக. தேவ செய்து கொடுத்த தாசருக்காய் ஸ்தோத்திரம். மகனை இன்னும் பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீதியான குருடி சபை ஆராதனை, மகரம சபை ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். விசேஷமாக கள்ளக்குறிச்சி புலன்கள் கர்த்தாவே அந்த சபை போதனைக்காய் செபிக்கிறையா. கர்த்தர் நாளில கூட்டத்தின் கடைசி நாளில இந்த ஊழியர் எடுத்து பயன்படுத்தும். கூட்டமான முகாந்தத்தை நிறைவேற்றுவீராக. அழைப்பு கொடுத்த ஊழியர்களை ஆசீர்வதியும். தேவ சமாதானம் ஒவ்வொரு ஆண்டு நடத்த வேண்டும் என்று கொடுத்த காணிக்கை கொடுக்கத்தில் ஆசீர்வாதத்தோடு ஊழியத்துக்கென்றே பயன்படுத்தும். இவெல்லாவற்றும் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துடனே போய் வருவோம். வருகிற வெள்ளிக்கிழமை இங்க உபவாச ஜெபம் இருக்கும். எல்லாரும் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆராதனை இருக்கும்.